Welcome student. So I am Ganeshan from Hariganesh Institute of Mathematics. So இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா Engineering Mathematics 1 MCQ. I am going to solve question papers. So just ஒரு ரெண்டு question paper எடுத்து அப்படியே நம்ம சால்வ் பண்ண போறோம். So exactly பாத்தீங்கன்னா MCQ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் question paper pattern 45 questions 1 hourல எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது கொடுக்குறேன். Which all it covers all the 5 units. சரிங்களா? Okay. இப்போ 2017 ரெகுலேஷன் பொறுத்த வரைக்கும் it covers all 5 units. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 5 யூனிட்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகும். சப்போஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல ரெகுலேஷன் 2008 ரெகுலேஷன் 2013 அவங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 யூனிட்ஸ் கவர் ஆகும். அது என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் மல்டிபிள் இன்டெக்ரல் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்றது மேத்தமெட்டிக்ஸ் 2ல வரும். அது இந்த 3 யூனிட் கவர் ஆகும். யாருக்கு? ரெகுலேஷன் 2008 and 13. பட் 2017 பொறுத்த வரைக்கும் இட் கவர்ஸ் ஆல் 5 யூனிட்ஸ். ஆல் 5 யூனிட்ஸும் கவர் ஆகும். சரிங்களா? ஓகே. டைரக்ட் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்ட்ரடக்ஷன் எதுவுமே தேவையில்லை. பட் ஆல்ரெடி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1க்கு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ட்ரடக்ஷனும் கிடைச்சிரும். ஸோ எப்படி எக்ஸாமில் டேரெக்டாக MCQ கொஷின் 1 ஹவரில் சால்வ் பண்ணுறதுன்றது ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ கொஷின் பேப்பர் 1 ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறேன். ஓகே. ஸோ யூ நோ தி கொஷின் பேப்பர் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் 30 கொஷின்ஸ் வந்து 1 மார்க் and 31 45 வரைக்கும் 2 marks. So total you are going to attend 60 marks. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x minus x by x cube. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம்னா நம்ம ஃபோர்தான் என்ன பண்ணணும், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். sin 0 0 0 minus 0 0 divided by 0 indeterminate form. ஸோ indeterminate formனா அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது எல்ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணலாம். ஸோ பை யூசிங் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் sin x differential cos x x differential 1 divided by denominator x cube differential 3x square. ஓகே. ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண பிறகு திருப்பி நான் அதை சப்ஸ்டியூட் பண்றேன். எக்ஸுக்கு 0 போட்டால் cos 0 1 minus 1 0 divided by கீழே 0 போட்டிங்கன்னா அங்கேயும் 0. Again I am getting indeterminate form. அப்போ என்ன பண்ணணும்னா திருப்பியும் we can apply L'Hospital rule. So once again I am going to apply L'Hospital rule. So by applying this, limit extends to 0 cos x differential minus sin x 1 differential 0 அதனால அதை விட்டுருங்க whole divided by differential of denominator வந்து 6x. ஓகே. ஸோ திருப்பி நான் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பை புட்டிங் x equal to 0 sin 0 0 divided by 0 into 6 0. Again I am getting indeterminate form. So once again I am going to apply L'Hospital rule. திருப்பி L'Hospital rule அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ திருப்பி L'Hospital rule அப்ளை பண்ணும்போது என்னன்னா மைனஸ் sin x differential is cos x divided by 6x differential 6. அவ்வளோதான். இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0 போட்டிங்கன்னா cos 0 1 into minus 1 divided by 6. So C the answer. minus 1 by 6 தான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா? ஸோ எல்ஹாஸ்பிட்டல் ரூல் இருக்கு. நம்ம டில் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வர நம்ம ஃபர்தராக அப்ளை பண்ணிக்கிட்டே போகலாம், தப்பு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா லிமிட் மாடுலஸ் வந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் மைனஸ் எக்ஸ் in the interval x less than or equal to 0 and it is plus x and it is x greater than 0. பட் ஆனால் இங்கே வந்து x minus 2 வருது. அப்படி minus 2 வந்தால் என்ன ஆகுனா மாடுலஸ் x minus 2 அப்படின்றது minus x minus 2 நெகட்டிவ் எப்படின்னா இந்த 2க்கு x less than or equal to 2 உள்ள இருக்கிற வேல்யூவை x minus 2 equal to 0 போட்டால் you will be getting x equal to 2. சரிங்களா? ஸோ அந்த 2 தான் யூஸ் பண்ணணும். less than or equal to 2ல நெகட்டிவ் வேல்யூ, x greater than 2ல பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மாடுலஸ் வந்தால் மட்டும் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல்.
So that அப்ப என்ன பண்ணனும்னா left hand limit, இது வந்து left hand side, left hand limit, this is right hand side. So first I am going to find out left hand limit. So limit x tends to 2 minus na left hand limit. அதுக்கு நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. x square plus 3x minus 10 divided by modulus x minus 2 ஓட left hand value minus x minus 2 சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸுக்கு 2 போடுங்க. minus 2 கிடையாது, only 2 தான். 2 minusனா it represent left hand limit. 2 போட்டிங்கன்னா 2 square 4, 3 2s are 6 minus 10 divided by 0 வருது. 0 by 0 indeterminate form. ஸோ indeterminate form வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? differential எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ limit x tends to 2 minus 2x plus 3 divided by outside minus வச்சுட்டு x differentiate பண்ணா 1. Okay, now you put x equal to 2. 2 into 2 4, 4 plus 3 7, denominator minus இருக்கு, so minus 7. So minus 7 is left hand limit. சரிங்களா? So next I am going to find out right hand limit. Right hand limit எப்படி போடணும்? Limit x tends to 2 plus na right hand side. So x square plus 3x minus 10 divided by left hand right hand limit na இது எடுத்துக்கணும், x minus 2. So again by putting 2 we are getting 0, indeterminate form, 0 by 0. அப்போ எல் ஹாஸ்பிட்டல் ரூல் படி நம்ம என்ன பண்ணணும்? You differentiate with respect to x, numerator and denominator. Numerator differentiate பண்ணீங்கன்னா 2x plus 3, denominator differential 1. இப்போ xக்கு 2 போட்டிங்கன்னா 2 2s are 4, 4 plus 3 7, 7 by 1 7. So this is right hand limit. அப்போ என்ன ஆகுதுன்னா left hand limit minus 7, right hand limit plus 7, both are unequal, so not exist, limit not exist. பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்பவுமே வேல்யூ கிடச்சிச்சுனால லிமிட் ஆன்சர் சொல்லிட்டு மைனஸ் 7 ப்ளஸ் 7 போட்டக்கூடாது. மாடுலஸ் வரும்போது யூ ஷுட் ஃபைண்ட் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் minus 7 வருது, ரைட் ஹேண்ட் லிமிட் plus 7 வருது, போத் ஆர் அன்இக்குவல், ஸோ தட் லிமிட் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்றத கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இது இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா which of the following is a necessary condition for sandwich theorem? So இது வந்து functions and function topicல வந்து sandwich theorem உண்டு. ஸோ லிமிட்ல கேட்க சான்ஸ் இருக்கு அப்படின்றதால இந்த டாப் சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஃப்ரம் தி டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சாண்ட்விச் தியரம், அது என்ன அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷன், ஆல் ஃபங்க்ஷன் மஸ்ட் ஹாவ் காமன் டொமைன். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் டொமைன் வந்து காமனாக இருக்கும், காமன் டொமைன் அப்படின்றது தான் இதோட இது. சரிங்களா? ரேஞ்ச் டிஃபர் ஆகலாம், ஆனால் டொமைன் வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ ஆல் ஃபங்க்ஷன் மஸ்ட் ஹாவ் காமன் டொமைன் அப்படின்றது சாண்ட்விச் தியரத்தோட நெசசரி கண்டிஷன். ஸோ இது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும். இதோட ப்ரூஃப் பற்றிலாம் நம்மளுக்கு கவலை இல்லை, MCQன்றனால இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மோனோடானிக் பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி நம்ம ஒரு சொல்லிடுறோம். இதை பற்றி நிறைய ப்ரீவியஸாக இதை பற்றி நான் டீல் பண்ணியிருக்கேன். மோனோடானிக் என்னன்னா இந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல the graph is either increasing or decreasing but not both. ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல கர்வ் வந்து எப்படி இருக்கணும்னா இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா டிக்ரீஸ் மட்டும்தான் ஆகணும். இன்க்ரீஸும் டிக்ரீஸும் மிக்ஸா இருக்கக்கூடாது. இந்த கிவன் இன்டர்வல் இஃப் த கர்வ் போத் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங்னா அது மோனோடானிக் கிடையாது. மோனோடானிக்கா இருக்கணும்னா எய்தர் இன்க்ரீசிங் என்டையர்லி, இந்த இன்டர்வல்ல ஃபுல்லாவே இன்க்ரீஸா இருக்கணும், இல்ல ஃபுல்லாவே டிக்ரீஸா இருக்கணும், பட் நாட் போத். பட் இங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா sin x வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே sin x ஓட கர்வ் எப்படி இருக்கும்? You see the graph of sin x வந்து பாத்தீங்கன்னா it should passing through origin like this. This is sin x curve. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த sin x பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த என்டையர் இன்டர்வல் -∞ to +∞ it is both increasing, decreasing. So in the entire interval sin x is not monotonic. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அதுல எந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல இது இன்க்ரீசிங் கேட்கறாங்க. சரி பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி தட், இங்க இருந்தே கூட பாத்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இங்க இருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப நீங்க சொல்லிடலாம் இந்த இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா 0, இங்க வந்து -π. ஸோ -πல இருந்தே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த -π கிடையாது, π/2. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா π/2, -π/2ல இருந்து +π/2 வரைக்குமே அது வந்து என்னது கர்வ் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ -π/2 to +π/2 வரைக்கும் திஸ் இஸ் இன்க்ரீசிங்.
பட் இவங்க கொடுத்துருக்கிறதுல பாருங்க 0 to pi 0 to பைனா இது இங்க 0 இருக்கும் இங்க பை இருக்கு 0 to பைல கொஞ்சம் தூரம் இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் கொஞ்சம் தூரம் டிக்ரீஸ் ஆகுது அப்போ அது மோனோடானிக் கிடையாது மோனோடானிக்னா என்ன அர்த்தம் இட் ஷுட் பி எய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் பட் ஆனால் இங்கே இன்க்ரீசிங் தான் கேட்டிருக்காங்க ஸோ 0 to பைல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது ஸோ தட் அது கிடையாது ஓகே ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம் 0 to pi by 2 பார்க்கலாம் 0 to pi by 2 பார்த்தீங்கன்னா அப்படியே என்னது ஃபுல்லாகவே இன்க்ரீசிங் தான் இருக்கு ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ வாட் அபவுட் தி நெக்ஸ்ட் -π to +π -π to +πனா -π இங்க இருக்கும் +π இங்க இருக்கு அதுல கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது எல்லாமே இருக்கு அதனால இட் இஸ் நாட் மோனோடானிக்லி -∞ to +∞ வரைக்கும் இட் இஸ் போத் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் எல்லாமே கலந்து இருக்கு ஸோ அதனால இதுவும் மோனோடானிக் கிடையாது ஸோ மோனோடானிக்லி இன்க்ரீசிங் இந்த இன்டர்வல் 0 to pi by 2 பட் இது மட்டுமே ஆன்சர் கிடையாது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல தேடி சர்ச் பண்ணி தான் ஆன்சர் சொல்லணும் ஸோ இந்த சம்ல கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இந்த இன்டர்வல்ல மட்டும்தான் கர்வ் வந்து ஃபுல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரிங்களா ஸோ sin x இஸ் மோனோடானிக்லி இன்க்ரீசிங் இன் த இன்டர்வல் 0 to pi by 2 பி தான் இந்த சம்மோட ஆன்சர் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க பொதுவாக sin x வந்து என்டையர் இன்டர்வல் இது மோனோடானிக் கிடையாது பட் பர்டிகுலர் 0 to pi by 2 அந்த இன்டர்வல் வந்து இது மோனோடானிக்லி இன்க்ரீசிங் ஓகே சரி நெக்ஸ்ட் 5th ப்ராப்ளம் ஸோ இது அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் கான்கேவ் அப் கான்வெக்ஸ் டவுன் அப்படின்னு சொல்றோம் கான்கேவ் அப் கான்வெக்ஸ் டவுன் என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்குங்க கான்கேவ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் கான்கேவ் அப்னா இதுதான் கான்கேவ் அப் இது வந்து கான்கேவ் டவுன் அப்படியே உல்டாவா சொல்றதா இருந்தா கான்வெக்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது மேல இருக்கு கான்கேவ் அப் ஓகே சரி இதை பார்ப்போம் இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா f of x is twice differentiable on the given interval, then which of the following condition is concave up அப்படின்னு சொல்லிருக்காங்க கான்கேவ் அப்போட கண்டிஷன் என்ன அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷன் தரவா படிச்சு வச்சிருக்கணும் என்னன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than 0 ஃபார் ஆல் எக்ஸ் in the given interval செகண்ட் டெரிவேட்டிவ் இஸ் கிரேட்டர் than 0 ஃபார் ஆல் எக்ஸ் in the given interval ஸோ புக்ல இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கேன் கான்கேவ் அப்புக்கு கண்டிஷன் கொடுத்துருக்கேன் கான்கேவ் டவுனுக்கு லெஸ் than 0 வரும் சரிங்களா ஆனா எக்ஸாம்ல கான்கேவ் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை கான்கேவுக்கு பதிலாக கான்வெக்ஸ்ன்னு கொடுத்தாங்களாம் கொடுக்கலாம் ஸோ கான்கேவ் அப்புனாலும் கான்வெக்ஸ் டவுனாலும் சேம் ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பி தான் ஆன்சர் ஓகே சரி நெக்ஸ்ட் the value of d by dx of sin x cos x ஸோ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இது யூவி மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் இல்லை எனக்கு யூவி டிஃபரன்ஷியல் விட இன்னொரு பெஸ்ட் ஐடியா என்னன்னா நம்மளுக்கு தெரியுமே sin x cos xன்றது sin 2x by 2ன்னு சொல்லலாம் கரெக்டா ஏன்னா you know that formula for sin 2x sin 2x என்னது 2 sin x cos x ஓகே ஸோ அப்போ இங்க வெறும் sin x cos x இருக்கு அப்போ இந்த 2 சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா sin 2x by 2 ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos 2x into 2 டிஃபரன்ஷியல்னா into 2 நம்மளுக்கு வழக்கம் போல கீழே 2 பார்த்தோம்னா by 2ன்னு சொல்லிட்டு 4 போட்டுருவோம் அது இன்டெகிரல்ல தான் by 2 டிஃபரன்ஷியேஷன்ல into 2 ஸோ ஆல்ரெடி டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா cos 2x தான் ஆன்சர் ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர் ஓகே சரி நெக்ஸ்ட் if f of x, y, z is equal to x square plus 2xy plus 2yz plus 2zx plus y square plus z square, then the value of fx அது பொதுவாக வந்து இந்த நோட்டேஷன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுங்க y dash அப்படி இந்த டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷனை ரெப்ரசென்ட் பண்ணும் அதுவே சஃபிக்ஸ்ல போட்டீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ரெப்ரசென்ட் பண்ணும் இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் தான் ஓகே சரி இப்போ இங்க fx கேட்டிருக்கிறதுனால நம்ம fx கண்டுபிடிக்கிறோம் ஸோ டிஃபரன்ஷியேஷன் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியல் வந்து 2x இங்க எக்ஸ் டிஃபரன்ஷியல் 1 into 2y அண்ட் இங்க எக்ஸே இல்லை 0 ஸோ இங்க எக்ஸ் இருக்கு டிஃபரன்ஷியல் பண்ணா 1 into 2z and then இங்க எதுவுமே எக்ஸ் இல்லை விட்டுருங்க ஸோ இதுதான் fx. But the question is, I want to find out at the point 1, 1, 1. So fx of 1, 1, 1. So எல்லாத்தையும் 1 போட்டீங்கன்னா 2 plus 2 plus 2 வந்து 6. So C தான் இந்த சம்மோட ஆன்சர் ஓகே ஓகே 8th சம் பாருங்க வாட் இஸ் த சேடல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சேடல் பாயிண்ட்னா என்ன நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம மேக்ஸிமா மினிமா அந்த யூனிட் 2ல படிச்சிருப்பீங்க சேடல் பாயிண்ட்ன்றதுன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்ஸிமமும் இல்லாம மினிமமும் இல்லாத பாயிண்ட் தான் சேடல் பாயிண்ட் சொல்லுவோம். A point
neither maximum nor minima அப்படிதான் saddle point. ஸோ சரிங்களா? ஸோ பாயிண்ட் வேர் த ஃபங்க்ஷன் நெய்தர் ஹேவ் மேக்ஸிமம் நார் ஹேவ் மினிமம், இதுதான். ஸோ மேக்ஸிமமும் இருக்கக்கூடாது, மினிமமும் இருக்கக்கூடாது, அதுதான் சேடல் பாயிண்ட். ஸோ டி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, 9th. ஃபார் ஃபங்க்ஷன் f of x, y to have minimum value at a, b. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் மினிமம் டாபிக் படிச்சிருப்பீங்க, அதில் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த RT minus s ஸ்கொயர்ன்றது நான் பொதுவாக என்னன்னு சொல்லியிருக்கேன், டெல்டான்னு சொல்லியிருப்பேன். டெல்டா தான் RT minus s ஸ்கொயர், சரிங்களா? RT minus s ஸ்கொயர். சரி, மேக்ஸிமமாவும் மினிமமா இருக்கணும்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 0. கண்டிப்பா கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். மினிமமா இருக்குன்னா ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென், உல்டாவா இருக்கணும். ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருந்தா மினிமம், அதுவே ஆரோட வேல்யூ லெஸ் தென் 0வா இருந்தா மேக்ஸிமம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கண்டிஷன்ல படிச்சிருப்பீங்க. பட் கண்டிப்பா டெல்டா வந்து கிரேட்டர் தென் 0வா தான் இருக்கணும், அது வந்து ஷோர், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லெஸ் தென் 0, இதெல்லாம் இது ரெண்டும் கிடையாது, கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். ஆனால் மினிமமா இருக்கணும்னா கிரேட்டர் தென் 0 வரணும், ஆரோட வேல்யூ. ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர், சரிங்களா? ஆர் கிரேட்டர் தென் 0னா பி. ஸோ 9th பி தான் ஆன்சர். ஓகே, சரி, அடுத்த 10th பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இருக்குது the drawback of Lagrange's method. Lagrange's method drawback என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம மேக்ஸிமம் மினிமம் அந்த யூனிட்லயே படிச்சிருப்பீங்க. அதை கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அந்த பாயிண்ட்டை ஸ்டேஷனரி பாயிண்ட் நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமமா மினிமமா அப்படின்றது நம்மளால செக் பண்ண முடியாது. பட் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் எக்ஸ்ட்ரீம் வேல்யூவா இருக்குமே தவிர அந்த வேல்யூ வந்து மேக்ஸிமமா மினிமமான்றது வி கேனாட் வெரிஃபை. அதுதான் வந்து டிராபேக் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம். நீங்க கூட லெக்ராஞ்சிஸ் தியரம் சம் எடுத்து பாருங்க. அந்த சம்ல வந்து நம்ம எங்கேயுமே மேக்ஸிமம் இருக்கா மினிமம் இருக்கு, மினிமமா மேக்ஸிமம்ன்ற வெரிஃபிகேஷனே நம்ம பண்ண மாட்டோம் அந்த இடத்துல. அது ஒரு பெரிய டிராபேக் அது. ஸோ இந்த நேச்சர் ஆஃப் ஸ்டேஷனரி பாயிண்ட் இஸ் cannot be known. அதோட நேச்சர் மேக்ஸிமமா மினிமமான்றது நம்மளுக்கு தெரியாது, அதுதான் அதோட டிராபேக். So now for a homogeneous function, if critical point exists, homogeneous function critical point exists na, then what that critical point அப்படின்றாங்க. ஸோ ஹோமோஜீனியஸ்ன்றது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். என்னன்னா எதோ ஹோமோஜீனியஸ் சொல்லுவோம். இப்போ எஃப்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய், இது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். அதாவது செகண்ட் டிகிரி பேர், ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் ஹேவிங் சேம் டிகிரி, அது மாதிரி இருந்தால் ஹோமோஜீனியஸ், சரிங்களா? இது டிஃப்ரெண்ட் டிகிரி இருந்துச்சுன்னா நான் ஹோமோஜீனியஸ். ஓகே, இந்த ஹோமோஜீனியஸ் சம்முக்கு ஒரு சம்ல ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்ல மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அதுல நீங்க கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்? எஃப்எக்ஸ் 0 எஃப்ஐ 0ன்னு போட்டு தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், கரெக்டுங்களா? ஸோ அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் எப்பவுமே 0 தான் வரும். அது ஒரு முக்கியமான கண்டிஷன். தெரியல நீங்க கூட இதுக்கு இதே மாதிரி போட்டு கண்டுபிடிச்சு பாருங்க. யூ வில் பி கெட்டிங் x0 அண்ட் y0. அதான் ஒரு கண்டிஷனாவே சொல்லிட்டேன். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆல்வேஸ் 0. ஸோ சி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. Which among the following is definition of Jacobian of uv with respect to xy? So Jacobian of uv, dou of u comma v. Jacobian of uv with respect to xy na dou of x comma y. இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஜெகோபியன் சொல்லுவாங்க. அதை வேற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம், j of u comma v divided by x comma y அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அது எங்க இருக்குன்னு பாருங்க. j of x comma y, ஆனா u comma v தான் சொல்ல, ஏன்னா மேல u தான் இருக்கு. ஸோ இது கிடையாது. j of u comma v by x comma y. ஓகே, ஸோ அப்போ இது கரெக்டா இருக்கு, b ரைட்டு. எதுக்கு இதை செக் பண்ணலாம்? dou of x comma y இதுவும் கிடையாது, dou of u comma x அதுவும் கிடையாது. அப்போ b தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, now இந்த சம் பாருங்க. the value of integral root of 1 minus sin 2x dx is equal to, இதோட இன்டெகிரல், இப்போ இன்டெகிரேஷன் டாபிக் உள்ள வந்துட்டேன். ஸோ இந்த இன்டெகிரல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்க. இன்டெகிரல் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் we cannot expect same problem. நிறைய ப்ராப்ளம் இருக்கு, எந்த மாதிரி ப்ராப்ளம் வேணாலும் எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ யூ ஷுட் பி ரெடி ஃபார் தட். ஓகே, ஸோ இந்த இன்டெகிரல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் பாருங்க. இன்டெகிரல் ரூட் ஆஃப் இந்த 1 இருக்கு பாத்தீங்களா, இந்த 1 வந்து sin ஸ்கொயர் எக்ஸ் இல்ல cos ஸ்கொயர் எக்ஸ் எப்படின்னு எழுதிக்கலாம். sin ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin 2x வந்து
2 sin x cos x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இன்ட்டு dx அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, அப்போ ரூட் ஆஃப் a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, பொதுவாகவே நம்ம ரூட் ஆஃப் 4னா 2ன்னு சொல்லுவோம். ஆனால் 2ன்னு சொன்னா தப்பு. இட் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ அட் த சேம் டைம் ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் கேன்சல் பண்ணும்போது பிளஸ் ஆர் மைனஸ் sin x மைனஸ் cos x அப்படின்னு வரும் இன்ட்டு dx. அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் இதுல எடுத்துங்க sin x ஓட இன்டெக்ரல் மைனஸ் cos x, ஓகே, மைனஸ் cos x ஓட இன்டெக்ரல் sin x. இதுதான் ஆன்சர். பிளஸ் சி வரும், அதனால போட்டுங்க. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் cos x மைனஸ் sin x எங்க இருக்கு? எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. பட் இது இல்லை, சைன் மாறி இருக்கு, இதுவும் கிடையாது. இங்க பாருங்க, ஒருவேளை இதை மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே அதான் இதோட மீனிங். பிளஸ் ஆர் மைனஸ்ன்றது மைனஸ் ஆர் பிளஸ்ன்னு சொல்லிட்டு மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா cos x பிளஸ் sin x வந்துடும். இல்லாட்டி உங்களுக்கு புரியுற மாதிரி வேற மாதிரி சொல்ல பாருங்க. யூ கேன் டேக் மைனஸ் அவுட் சைட். இஃப் யூ டேக் மைனஸ் அவுட் சைட், பிளஸ் பிகம் மைனஸ், மைனஸ் பிகம் பிளஸ். கட்டுங்களா? then it becomes cos x plus sin x. அப்போ again you are getting plus or minus sin x plus cos x. இங்க இருக்கு a தான் சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இது எல்லாரும் பார்த்தோன்னே இந்த மாடுல் எக்ஸ் பார்த்தோன்னே எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு போட்டுறாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இது மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். மாட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாவே நானே சொல்லியிருக்கேன், மாட் எக்ஸ்ல ஜீரோக்கு இந்த சைடு வந்து மைனஸ் எக்ஸ், ஜீரோக்கு அந்த சைடு வந்து பிளஸ் எக்ஸ். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுல -1 to 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை -1 to 0, 0 to 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்ட்டா பிரிக்கணும். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தெரியாம என்ன டைரக்டா எக்ஸை இன்டெல் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட்டை போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். மாட் எக்ஸ் வரும்பொழுது ஜீரோக்கு இந்த சைடு நெகட்டிவ், ஜீரோக்கு அந்த சைடு பிளஸ் பாசிட்டிவ். பட் இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு இந்த சைடில் ஆரம்பிச்சு ஜீரோக்கு அந்த சைடு வரைக்கும் போகுது. அப்போ நம்ம இதை எப்படி பிரிக்கணும்னா -1 to 0ல -1 to 0 வரைக்கும் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் 0 to 2, 0 to 2 வரைக்கும் பிளஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்படி போட்டு இதை சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஆன்சர். ஓகே, ஸோ மைனஸ் வேணா வெளியில் வச்சுக்கிட்டு எக்ஸை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வித் த லிமிட் -1 to 0 பிளஸ் x square by 2 with the limit 0 to 2. ஓகே, அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 0 மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா 1 by 2 plus 4 by 2. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 by 2 plus 4 by 2, ஆன்சர் வந்து 5 by 2. ஸோ 14th வந்து பார்த்தீங்கன்னா 5 by 2 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. நீங்கள் டேரெக்டாக இன்டர்வல் பண்ணிட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 போட்டு லிமிட்டை -1 to 2 போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. இது டோட்டலாக தப்பு. இந்த மாதிரி ப்ராப்பராக பிரித்து தான் போடணும். பிகாஸ் மாட் எக்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் அதோட வேல்யூ இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த சம் பார்ப்போம். இந்த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் -π/2 to +π/2 sin ஸ்கொயர் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூஷன் மெத்தட், டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. MCQனா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் மெத்தடை யூ ட்ரை டு அப்ளை. இப்போ -π/2 to +π/2 இருக்கு. sin ஸ்கொயர் எக்ஸ், இந்த cos x dx இருக்கு பாருங்க. இந்த cos x dx can be written as differential of sin x. கரெக்டா? cos x dx differential of sin x போடலாம். ஏன்னா differential of sin x னா cos x dx தானே சொல்லுவோம். இப்போ இங்க பாருங்க sin x வந்து லைக் x, x ஸ்கொயர் dx. வாட் இஸ் x ஸ்கொயர் dx? அதுக்கு முன்னாடி x ஸ்கொயர்னு வந்தாவே அது ஈவன். அப்போ ஈவனை வந்து 2 times of 0 to π/2 போட்டுட்டு sin ஸ்கொயர் x d sin x போட்டுக்கலாம். இப்போ நீங்க அசால்ட்டா போட்டுக்கலாம். 2 வச்சுக்கிட்டு sin ஸ்கொயரோட இன்டெகிரல்னா cos ஸ்கொயர்லாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா sin x வந்து யூ கன்சிடர் லைக் x. ஏன்னா x ஸ்கொயர் dx. அப்போ என்ன வரும்? sin cube x by 3. லிமிட் வந்து 0 to π/2. ஓகே, ஸோ 2/3 இன்ட்டு அப்பர் லிமிட் π/2 பண்ணால் sin 91 -0. ஆன்சர் வந்து 3/2. ஸோ இந்த சம் 15க்கு ஏ தான் ஆன்சர். ஓகே, ஆன்சர்னா 2/3 மாற்றி சொல்லிட்டோம்னா இது வந்து 3. ஸோ 2/3. ஸோ டி தான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா?
சப்போஸ் இது கன்ஃபியூஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா அப்ளை சப்ஸ்டியூஷன் மெத்தட். சப்ஸ்டியூஷன் மெத்தட் என்னன்னா t = sin x எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். பட் அது கொஞ்சம் பெருசு, இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக போட தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ டி த ஆன்சர் 2/3. ஓகே, now this is definite integral வர டாபிக். இந்த definite integral என்னது? The value of integral 0 to pi/2 log tan x dx. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் சம். இதோட ஆன்சர் இஸ் 0 பார்த்தோன்னே சொல்லிடலாம். பட் யூ ஹவ் டு ட்ரை. என்ன மெத்தடில் அப்ளை பண்ணலாம்? But I is equal to integral 0 to pi/2 log of tan x. Okay, சரி. And by the definite integral formula use பண்ணுங்க. integral 0 to pi/2 log of tan of pi/2 minus x. tan of pi/2 minus x போட்டிங்கன்னா என்ன வரும்? cot x வந்துடும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். by adding these two, I plus I 2i is equal to 0 to pi/2. When you add these two, என்ன வரும்னா log m plus log n னா log mn log m log n அப்படின்னு வந்துடும் into dx. இப்போ tan x into cot x ஓட வேல்யூ ஒன்று தானே. ஏன்னா tan x னா sin by cos, இது வந்து cos by sin, ரெண்டு கேன்சல் ஆனால் 1 ஆகிடும். log 1 ஓட வேல்யூ 0. You see, log 1 ஓட வேல்யூ 0. அதனால என்டையர் இன்டெக்ரல் வேல்யூ 0 ஆகிடும். ஸோ 2i 0னா ஐயும் 0 தான். ஸோ 0 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் சம். இதெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, பெருசாக போட்டுக்கிட்டு டைரெக்டாக போட ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் sin power 4 டைரெக்டாக போனோம். அதுக்கு முன்னாடி சம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு காசு இருந்துச்சு, அதனால சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் sin power 4 மட்டும்தான் இருக்கு. ஸோ வி மஸ்ட் அப்ளை ரிடக்ஷன் ஃபார்முலா. ஸோ பட் இஃப் யூ வாண்ட் டு அப்ளை ரிடக்ஷன் ஃபார்முலா, த லிமிட் மஸ்ட் பி 0 to pi/2. கரெக்டுங்களா? ஸோ பட் இங்கே வி ஹாவ் லிமிட் 0 to pi. அப்போ நான் என்ன பண்ணணும்னா I want to convert it into pi/2. இப்போ 0 to pi எப்படி pi/2 கன்வெர்ட் பண்ணலாம்? 0 to pi 2 times of 0 to pi/2 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணலாம். கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இப்போ sin power 4x dx இப்படி வந்துடும். ஓகே, ஸோ நவ் ரிடக்ஷன் ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில், அதெல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 4 and reduce by 2. 4ல 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 2. 2ல 2 போச்சுன்னா 0 ஆகிடும், அதனால போடக்கூடாது. நியூமரேட்டரில் 4 minus 1 3, 3 minus 2 1, and then if it is even number, இது ஈவன் நம்பராக இருந்தால் வெளியில் pi/2 போடணும். ஸோ 4 வந்து ஈவன் நம்பர், அதனால pi/2. இதுதான் வந்து ரிடக்ஷன் ஃபார்முலா. ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 2க்கு இந்த 2வை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் வந்து 3pi/8. ஸோ 17க்கு 3pi/8 பி த ஆன்சர். 17க்கு பி த ஆன்சர். ஓகே, ஸோ ரிடக்ஷன் ஃபார்முலா பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் இது பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான சம். என்ன கேட்டிருக்காங்க? இஃப் இன்டெக்ரல் 0 to a 1/4 plus x square into dx is equal to pi/8, then a is equal to a ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா இப்போ உங்களுக்கு தெரியுமே இன்டெக்ரல் 0 விட்டுருங்க. இன்டெக்ரல் dx by a square plus x square ஓட இன்டெக்ரல் ஃபார்முலா தெரியுமே, 1/a tan inverse of x by a. So this is the formula you already know. So same formula I am going to apply. So 1/2 square plus x square, 1/a tan inverse of x by a with the limit 0 to a is equal to pi/8. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு a ஓட வேல்யூ கிடைச்சிடும். சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா இந்த 2 இருக்குல்ல, இந்த 2க்கு இதில் அடிச்சிங்கன்னா இங்கே 4 ஆகிடும். லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ tan inverse of a/2 minus tan inverse of 0 0, அதனால அதை விட்டுடலாம், is equal to pi/4. tan inverse அன்சைட் கொண்டு பண்ணினா a/2 equal to tan pi/4. tan pi/4 ஓட வேல்யூ என்னது? 1. அப்போ a is equal to 2. இதோட வேல்யூ 1, அப்போ 2 கொண்டு பண்ணினா 2. ஸோ a ஓட வேல்யூ 2. எங்க இருக்கு 2? ஸோ d தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. பட் இதே மாதிரி சம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி மாடல் சம் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ இன்டெக்ரலில் வந்து ஜென்ரலாக படிச்சாதான் உண்டு. பர்டிகுலராக ஒரு 10 சமம் படிச்சுட்டு அப்போ அதே எக்ஸாமுக்கு வந்துடலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஹவ் டு ஸ்டடி ஜென்ரலைஸ்டு ஃபார்ம். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். 19th one பாருங்க. டபுள் இன்டெக்ரல். The value of double integral 0 to 1 0 to 1 e power x plus y dx dy ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? 0 to 1 0 to 1 e power x plus y என்னன்னு பண்ணலாம்? e power of x into e power y அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். அப்படி பிரிச்சுக்கிட்டு integral 0 to 1 e power of x dx into integral 0 to 1 e power y dy அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே,
இப்போ அடுத்தது என்னன்னா e power of x at integral e power of x with the limit 0 to 1. Again e power y integral e power y 0 to 1. So upper limit e power 1 minus e power 0 1. 1 போட்டிங்கன்னா e power 1 e minus lower limit e power 0 1. So e power e minus 1 e minus 1 e minus 1 the whole square. எங்க இருக்கு? So d தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்லாம் யூனிவர்சிட்டியில் கேட்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் integral 0 to pi integral 0 to sin theta r dr d theta அப்படின்னு கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்ன கேட்குறேன். இப்போ தீட்டா அப்படின்னு சொல்லும்போது இது வந்து வேரியபிள். ஸோ இங்கே தீட்டா இருக்கிறதுனால இது ஆரோட லிமிட். ஸோ ஆர் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல். ஸோ integral 0 to pi integration of r வந்து r square by 2 with the limit 0 to sin theta into d theta. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 2 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 வெளியில் எடுத்துருங்க. ஸோ 1/2 integral 0 to pi substituting upper limit sin square theta into d theta. முடிஞ்சு போச்சு. ஸோ இதான் சொல்லியிருக்கேன் reduction formula. If you want to apply reduction formula, I want to convert the limit into pi/2. pi/2 வேணும், ஆனால் இங்கே 0 to pi இருக்கு. அதை நம்ம என்னன்னு போடலாம்னு சொல்லியிருக்கேன். 0 to pi வந்து 2 times of 0 to pi/2 அப்படின்னு மாற்றலாம்னு சொல்லியிருக்கேன். அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கிறேன். into sin square theta d theta. ஸோ இதில் 2க்கு 2 cancel. Now you know the reduction formula for sin square theta. Sin square theta reduction formula என்னது? இந்த 2 அப்படியே போட்டுக்கணும். 2ல 1 ரெடியூஸ் பண்ணினா 1. இது ஈவன் நம்பராக இருக்கிறதுனால pi/2. அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த ரிடக்ஷன் ஃபார்முலா தான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா pi/4 வருது. ஸோ pi/4 தான் ஆன்சர். எங்கே இருக்கு? 20th வந்து ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ ஏ தான் ஆன்சர். ஸோ ரிடக்ஷன் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, now இந்த சம் பாருங்க. the value of double integral over r dx dy where r is the region of positive quadrant of circle x square plus y square equal to 4 is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டபுள் இன்டெக்ரல் தான். ரீஜன் வந்து பாசிட்டிவ் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டு அந்த சர்க்கிளோட பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டை மட்டும்தான் டீல் பண்ண போகிறோம். ஸோ இதில் தான் நம்ம லிமிட் ஸ்ட்ரிப்பை வரைஞ்சி லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். சரி, லிமிட்டெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும்னா எக்ஸ் லிமிட் 0 to root of a square 4 minus y square and y limit 0 to 2. இவ்வளோ பெரிய லிமிட்டை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணா போட்டால் ரொம்ப பெரிய சம் ஆகிடும். ஒரு MCQ கொஸ்டினுக்கு அவ்வளோ பெரிய சம் எப்படி சார் போடுறது? சம்டைம் கேட்பாங்க, வேற வழி இல்லை. ஆனால் இந்த சம் வந்து MCQவா இருக்கனால ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, அதை நான் சொல்றேன், கவனிங்க. யூனோ ஏரியா ஆஸ் டபுள் இன்டெக்ரல் டாபிக்ல ஏரியாக்கான ஃபார்முலா என்னது? ஏரியாக்கான ஃபார்முலா டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் டிஎக்ஸ் டிஒய் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அங்கே கொடுத்துருக்கிறது ஏரியா ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது? பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்ன்றது இங்கே என்னன்னா 4. ஸோ 4π தான் இதோட ஏரியா. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டுக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பார்ட்டோட ஏரியா மட்டும்தான் வேணும். 1/4. அப்போ 4 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா 4க்கு 4 கேன்சல் ஆகி பை தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ சி தான் ஆன்சர். எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா? இதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய லிமிட் எல்லாம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த சம்மோட ஆன்சர் சி. இது டிஎக்ஸ் டிவைன்னு கேட்டதுனால டைரக்டாக ஏரியா ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். Okay, now you listen. The value of integral 0 to a, 0 to b, 0 to c, x, y, z, dz, dy, dx சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ண போறேன்னு பாருங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ எல்லாமே எக்ஸ் ஒய் இசட்ல இருக்கிறதுனால இசட்டோட லிமிட் 0 to c. ஸோ இன்டெக்ரல் 0 to c z dz. அடுத்தது ஒய்யோட லிமிட் 0 to b. இன்டெக்ரல் 0 to b y dy and integral 0 to a x dx. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் இன்டெகிரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிட போகுது. z square by 2 with the limit 0 to c, y square by 2 with the limit 0 to b, x square by 2 limit 0 to a. ஸோ லோயர் லிமிட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை, எல்லாம் எல்லாத்துலேயுமே 0. அப்பர் லிமிட்டை கொண்டு வந்து போட்டிங்கன்னா c square by 2 into b square by 2 into a square by 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் a square b square c square by 2 into 2 into 2 8. So a square b square c square by 8 தான். a தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகே, now இந்த சம் பாருங்க.
the value of integral 0 to infinity 0 to pi by 2 e power minus r square r d theta dr அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம் எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுமே கான்ஸ்டன்ட் லிமிட் தான் பாருங்க. 0 to infinity 0 to pi by 2 both are constant. அதனால இந்த சம்மில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இதை எப்படி யூஸ் பண்ணிக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒருவேளை ஆரோட லிமிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 to infinity e power minus r square r dr அப்படி ஒன்று. தீட்டாவோட லிமிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 to pi by 2 d theta. ஓகே, நான் இதோட இன்டகிரேஷன் என்னன்னு தெரியுமா? பாருங்க, e power minus r square r dr அப்படின்றது ஒரு சப்ஸ்டியூஷன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டியூஷன்லாம் MCQலாம் டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். டக்குன்னு என்ன பண்ணுறீங்களா, இங்கே ஒரு 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 1/2 இன்டர் 0 to infinity e power minus r square into 2r drன்றது டிஃபரன்ஷியல் ஆஃப் r square அப்படின்னு ஆகிடும். இதோட இன்டெக்ரல் d தீட்டாவோட இன்டெக்ரல் தீட்டா, அதோட லிமிட் வந்து 0 to pi by 2 முடிஞ்சு வச்சு. அவ்வளோதான், அங்கே வேலை முடிச்சு வச்சு. இப்போ ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறேன்னு பாருங்க. இப்போ வந்து 1/2 இருக்கட்டும், இதோட லிமிட்டை கொண்டு வந்து போட்டால் pi by 2, அதுவும் pi by 2 வந்துடுச்சு. Now e power minus r square into d of r square, r square like r ன்னு எடுத்துக்கங்க. அப்போ e power minus r into drனா minus e power minus r square. அவ்வளோதான், வித் த லிமிட் வந்து 0 to infinity. அவ்வளோதான். ஸோ pi by 4 இதெல்லாம் சப்ஸ்டியூஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா t equal to r square அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு பெருசாக போடணும். அதெல்லாம் டைம் வேஸ்ட். இது மாதிரி சிம்பிளாக திங்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ சப்ஸ்டியூட் அப்பர் லிமிட் இங்கே கொண்டு வந்து இன்ஃபினிட்டி e power minus infinity வந்து 0 minus of minus plus e power 0 வந்து 1. ஸோ 1 into pi by 4 pi by 4 pi by 4 தான் ஆன்சர். ஸோ D தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ 23rd சம்முக்கு D. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். The value of integral 0 to infinity x to infinity e power minus y by y dy dx by changing the order of integration சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் இதை சேஞ்ச் பண்ணணும்? நம்ம சேஞ்ச் பண்ணாமே கூட போடலாம், தப்பு இல்லை. நம்மளுக்கு தேவை ஆன்சர் அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா when you are integrating with respect to x, ஏன்னா சாரி y, ஏன்னா இங்க x இருக்கிறதுனால இது y யோட லிமிட். y ல இன்டெகிரேட் பண்ணா e power minus 1 by y we cannot integrate. அப்போ நம்ம கண்டிப்பா ஸ்ட்ரிப் சேஞ்ச் பண்ணி தான் போட்டாகணும். சரி, அப்போ இதை ஸ்ட்ரிப் சேஞ்ச் பண்ணணும்னா கிவன் லிமிட்டை வச்சு ஒரு ஸ்ட்ரிப் வரைங்க. இது y equal to x. ஓகே, இந்த y equal to x ல ஒய்யோட லிமிட் எக்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஒய்யோட லிமிட் வந்து எக்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இதான் வெர்டிகல் ஸ்ட்ரிப். இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப்பை ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இன்ட்டு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பாக மாற்றிட்டேன். இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்போட லிமிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் லிமிட் வந்து 0 to y, ஒய் லிமிட் வந்து 0 to infinity. அப்போ இதை தான் சேஞ்ச் ஆஃப் லிமிட்டாக யூஸ் பண்ண போகிறேன். 0 to infinity integral 0 to y e power minus y by y dx dy. கரெக்டா? இப்போ நான் முதல்ல எக்ஸை இன்டெல் பண்ணுங்க. இன்டெல் 0 to infinity e power minus y by y. இப்போ dx இன்டெல் பண்ணீங்கன்னா எக்ஸ், அதோட லிமிட் வந்து 0 to y, ரிமைனிங் dy. இப்போ என்ன ஆகுனா இந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா yன்னு வரும். இந்த yக்கு இந்த y கேன்சல் ஆகிடும். இப்போ ஈஸியாக பண்ணிடலாமே. e power minus y யோட இன்டெக்ரல் minus e power of minus y with the limit 0 to infinity. ஸோ லிமிட்டை கொண்டு வந்து போட்டிங்கன்னா மைனஸ் e power minus infinity 0 minus of minus plus e power 0. ஸோ 0 plus 1 1. ஸோ 1 தான் இந்த ஆன்சர். B தான் இந்த சம்மோட ஆன்சர். பார்த்தீங்களா, சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த லிமிட்டை ஸ்ட்ரிப் சேஞ்ச் பண்ணி போடுறதுக்கு தெரியும். கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி சம்மும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான சம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ லாஸ்ட் அடுத்த 5th யூனிட்டுக்குள்ள வந்துட்டோம். த பர்டிகுலர் இன்டெகிரல். ஸோ இந்த மாடல் சம்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். பர்டிகுலர் இன்டெகிரல்னா pi is equal to 1 by d square minus 4d minus 5 into e power minus 2t அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, now இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் we have to replace d by minus 2. minus 2 போடும்போது if you are getting 0 சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. ஆனால் மேலே இதுலேயே x இல்லாதனால கண்டிப்பாக 0 வராது, அப்படியே போடலாம். ஸோ 1 by 2 square 4 minus 2 போட்டிங்கன்னா plus 8 minus 5 into e power minus 2t. So, 8 5 3, அப்போ 7, 1 by 7 into e power minus 2t. இங்க இருக்கு 1 by 7 into e power minus 2t. C தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ 25க்கு C. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்டாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா.
the particular integral of this is this. இதோட particular integral இது அப்படின்னா then the value of a என்ன? ஸோ பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு வித்தியாசமான சம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். சரி, இதோட particular integral முதல்ல கண்டுபிடிப்போம். So what is the procedure to find particular integral? 1 by d square minus 3d plus 2 into e power x. Okay, so here I am going to replace d by 1. When you replace d by 1, because x coefficient is 1, 1 minus 3 plus 2, I am getting 0 in the denominator. Denominator 0 வந்தா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? Put x in the numerator and differentiate with respect to d in the denominator. So d square differential 2d, d differential is 1, அப்போ minus 3 into e power x. Okay, so now once again I want to replace d by 1. திருப்பி d 1 போட்டிங்கன்னா இங்க என்ன வரும்? 2 minus 3 minus 1 வரும். So that x by 2 minus 3 minus 1 into e power of x. So what is the answer? Minus x e power x. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற particular integral. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற particular integral. ஆனா அவங்க சொன்ன particular integral இது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஏ இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ -1. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது the value of a is -1. b தான் இந்த சம்மோட ஆன்சர். எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. இந்த மாதிரி ஆங்கிள் திங்க் பண்ண தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து the particular integral of this is அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்? as usual pi is equal to 1 by d square plus 6d plus 9 into e power minus 3x into cos 2x. ஸோ நான் நடத்திருக்கேன் 5th யூனிட்ல this is e power ax into v type 5 அப்படின்னு சொல்லி நடத்தி கொடுத்துருக்கேன். இந்த டைப்ல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா d is replaced by coefficient of x -3 d minus 3 ரீப்ளேஸ் பண்ணணும். இதை இங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கு. இதை ரீப்ளேஸ் பண்ணி டைம் வேஸ்ட், கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்றேன். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா this can be rewrite as d plus 3 the whole square. கரெக்டா? இதை d plus 3 the whole square எழுத முடியும். அப்படி எழுதின பிறகு ரீப்ளேஸ் பண்ண. now you try to replace d by d minus 3. அப்படி ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, ரீப்ளேஸ் பண்ணும்போது e பவர் வந்து ஃப்ரண்ட்ல எழுதுவோம். e பவர் -3x 1 by replacing d by d minus 3, d minus 3 plus 3 the whole square into cos 2x. இப்படி வந்துருமா? அப்ப என்ன ஆகும்னா இந்த -3க்கு +3 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா e பவர் -3x 1 by d ஸ்கொயர், ஏன்னா d ஸ்கொயர் cos 2x. ஓகே, தேர்ட் டைப் d ஸ்கொயருக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? we need to replace d square by -4, d square by -4, ஏன்னா -a ஸ்கொயர். இப்போ இங்கே -4 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? minus e power -3x by 4 into cos 2x. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ எங்க இருக்கு பாருங்க, minus e power -3x by cos 2x by 4. ஸோ b தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ 27க்கு b. ஓகே, சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. இதை மாதிரி கன்வெர்ட் பண்ணி போடுங்க. டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அது நிறைய டைம் எடுத்துக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இந்த சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா transformed differential equation of this is. இதோட transformed differential என்ன அர்த்தம்? this is differential equation is variable coefficient. இது differential equation is constant coefficient. அதை transform பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சம்பளம் நம்ம போட்டிருக்கோம். யூலர்ஸ் தியரம், யூலர்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா இதை x ஸ்கொயர் d ஸ்கொயர் -3x d plus 5 into y சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை x ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த மெத்தடெல்லாம் ரொம்ப பண்ண தேவையில்லை. எக்ஸ் டினா டி டேஷ், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர்னா டி டேஷ் இன்ட்டு டி டேஷ் -1, தட் இஸ் டி டேஷ் ஸ்கொயர் மைனஸ் டி டேஷ். அதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகுனா இங்க டி டேஷ் ஸ்கொயர் மைனஸ் டி டேஷ், இதுல -3 டி டேஷ் பிளஸ் 5 இன்ட்டு ஒய் is equal to x ஸ்கொயர். நான் எக்ஸுக்கு e பவர் z போடணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ எக்ஸுக்கு e பவர் z னா எக்ஸ் ஸ்கொயருக்கு e பவர் 2z அண்ட் log x வந்து z சொல்லியிருப்பேன், sin z. ஓகே, ஸோ ஃபைனலா d டேஷ் ஸ்கொயர், d டேஷ் எடுத்துருங்க, -4d பிளஸ் 5 இன்ட்டு y ஈக்குவல் டு e பவர் 2z இன்ட்டு sin z. இதுதான் ஆன்சர். இது எங்க இருக்குன்னு பாருங்க. இல்லை டீல இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எடுத்துக்கிறது e பவர் டீன்னு எடுத்துக்கணும். அதுதான் வேற ஒன்றும், அது தேவையில்லை.
எங்க இருக்குன்னு பாருங்க, -4d + 5. இதுதான் ஆன்சர். சி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்லேருந்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் கன்வெர்ட் பண்ற மெத்தடாலஜி. பாருங்க, இது ஒரு டிஃபரெண்டான சம் பாருங்க. 29th சம் ஃபார் த சிஸ்டம். அதாவது சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுக்கணுன்றதாக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சம் எப்படி போடுவீங்க? dy by dt equal to x, dx by dt equal to -25y, then y is equal to y என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணலாம். நான் தான் அப்பப்போ சொல்லுவேன், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா கன்வெர்ட்டிங் இன்டு கேபிட்டல் டி ஃபார்ம். அது போடும்போது இது இங்கே y இருக்கிறதுனால dy equal to x. இது இங்க x இருக்கிறதுனால dx is equal to -25y. அப்படின்னா dன்றது என்ன? dன்றது d by dt. ஓகே, நம்மளுக்கு கேட்டிருக்கிறது y தான் கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? x வந்து எலிமினேட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த x இருக்க இடத்துல இந்த x ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ d into x. x என்னது? x into dy is equal to -25y. அப்ப என்ன ஆயிடுதுன்னா d square y இந்த மைனஸ் சொன்னா பிளஸ் 25y equal to 0. அப்ப பாருங்க, d square plus 25 into y equal to 0. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல தான் உங்களுக்கே தெரியும், நான் எதுவுமே சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை. இதோட சொல்யூஷன் என்ன பண்ணுவீங்க? m square equal to -25, m is equal to plus or minus 5i. அப்போ சொல்யூஷன் y is equal to a cos 5x plus b 5x ஓட t b sin 5t அப்படின்னு போடுவோம். எங்க இருக்கு? a cos 5t b sin 5t. ஸோ b தான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும். y வேணும்னா x எலிமினேட் பண்ணுங்க, x வேணும்னா y எலிமினேட் பண்ணுங்க, உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகே, ஸோ 30th ப்ராப்ளம் இதில் சொல்லியிருக்காங்க, the particular integral of this அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ pi is equal to 1 by d square minus 9 into e power minus 3x. ஸோ இப்போ இது என்னன்னா -3x கொண்டு வந்து இதில் போட்டிங்கன்னா -3னா 9 minus 9 0 ஆயிடும். சரிங்களா? டிக்கு வர -3 போட்டால் 0. ஸோ தட் எக்ஸ் மேலே போட்டு கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2d into e power minus 3x. ஒன்ஸ் அகெயின் டிக்கு -3 சப்ஸ்டிட் பண்ணுங்க, திருப்பி -3 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா x by -3னா -6 into e power minus 3x. ஸோ -x by 6 -x by 6 into e power 3x. ஸோ c தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ 30க்கு வந்து c தான் ஆன்சர். ஓகே, சரி, 31st சம் பார்க்கலாம். திருப்பி லிமிட்ல வந்துட்டோம், ஏன்னா 2 மார்க் பேஸ்டு சம்னால. பாருங்க, இதெல்லாம் காட் வைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இது பாருங்கன்னா இது ஒரு வித்தியாசமான சம். இந்த சம்மை எப்படி டீல் பண்றது அப்படின்றத ஒரு ஐடியா கொடுக்குறேன், கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ காட் அப்படின்னு இருக்கு. இந்த காட்டை நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போறேன். லிமிட் x tends to 0 அப்படின்னு இருக்குல்ல, x tends to 0. இப்போ x 0னா tan x என்னது? x 0னா tan x also 0. அதனால சின்ன சேஞ்சஸ் பண்றேன், tan x also 0 அப்படின்னு போடுறேன். அப்படி போட்டுட்டு இப்போ என்ன 1 plus tan x whole power cot x. cot x வந்து 1 by tan x சொல்லலாமா? அப்படி சொல்லிட்டா நான் ஒரு ஃபார்முலா இப்போ எழுதி போறேன், அதை நோட் பண்ணிங்க. அதே ஃபார்முலா டைரக்டா கூட MCQல கேட்பாங்க, சான்ஸ் இருக்கு. லிமிட் x tends to 0 1 plus x the whole power 1 by x is equal to e அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதே லாஜிக்ல எக்ஸுக்கு பதிலாக tan x இருக்கு. x tends to 0 1 plus x the whole power 1 by x அப்படின்னு இருக்கிறதுனால இதோட வேல்யூ e தான். ஸோ b 31க்கு b தான் ஆன்சர். சரிங்களா? இதெல்லாம் ஒரு ட்ரிக். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா உடனே கிடைச்சிடும். அந்த ட்ரிக்கு தான் இந்த 2 மார்க் கொடுக்கறதுலாம். மற்றபடி இது ஒரு பெரிய, ஆனா இப்படி இந்த ஃபார்முலா இல்லாம வேற மாதிரியும் போடலாம். லாக் எடுத்து வச்சு எல்லா ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பெருசா கூட போடலாம். பட் இந்த மாதிரி திங்க் பண்ணீங்கன்னா தான் இந்த சம் ஈஸியா போட முடியும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா ஒரு இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு பேர் தான் இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அது என்ன? இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னா இன்வால்விங் போத் எக்ஸ் அண்ட் ஒய். ஈக்குவேஷன் இன்வால்விங் எக்ஸ் அண்ட் ஒய் மிக்ஸ்அப்பா இருக்கும். சரி, இப்போ இதுல இருந்து டிஃபரன்ஷியல் dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் அடிக்கடி இந்த ஃபார்முலா சொல்லுவேன். என்ன ஃபார்முலானா -fx by fy. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, அதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க.
டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு dy by dx ஒரு பக்கமாக கொண்டு வந்து போட்டால் ஆன்சர் வரும். ஆனால் அது பெருசாக போகும். MCQ கொஷனுக்கு டைரெக்டாக போட தெரிஞ்சுக்குங்க, அப்போ தான் ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ மைனஸ் எஃப்எக்ஸ், எஃப்எக்ஸ்னா என்ன அர்த்தம்? இதை ஃபுல்லாக எக்ஸில் டிஃபரன்ஷியேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டில் எக்ஸ் இல்லை 0, இங்கே எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 3y ஸ்கொயர், இங்கே எக்ஸ் இருக்குது ப்ளஸ் 12xy ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை fy. fyனா yல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y பவர் 4 பண்ணால் 4y கியூப், இது பண்ணீங்கன்னா ப்ளஸ் 9xy ஸ்கொயர் ப்ளஸ் 12x ஸ்கொயர் y மைனஸ் 7. அவ்வளோதான் ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பாருங்க. சரி, கண்டிப்பாக கீழே வந்து 7 வருதா? ஓகே. மேலே வந்து 3 இது கிடையாது, மேலே 7 வச்சது கிடையாது, இங்கேயும் மேலே 7 வச்சது கிடையாது. இந்த ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று. ஓகே, இது வந்து என்னதா 3y ஸ்கொயர். ஓகே, இங்கே என்ன போட்டோன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எஃப்எக்ஸ்னா 3y கியூப். சரிங்களா? ஓகே, 3y கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர். இப்போ இது மைனஸ் இருக்கா? அப்போ இதுவும் கிடையாது. இந்த மைனஸை கொண்டு வந்து கீழே கொண்டு போனீங்கன்னா இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே ப்ளஸ் ஆகிடும். அதான் இங்கே இருக்குது 3y கியூப் ப்ளஸ் 12x ஸ்கொயர் 7 ப்ளஸ் 7 மைனஸ் 4y கியூப் மைனஸ் 9xy ஸ்கொயர் மைனஸ் 12. ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ இதான் இந்த மாதிரி இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்லேருந்து dy by dx கண்டுபிடிக்கிற ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. இதை வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே f of x is equal to 2 minus x in the interval x less than or equal to 1, x square minus 2x plus 2x greater than 1, then f of x is both continuous and differentiable at x equal to 1, continuous but not differentiable at x equal to 1, differentiable போட்டனா சரி. ஓகே, differentiable வரணும். ஓகே, differentiable but not continuous, none of the above சொல்லியிருக்காங்க. சரி, முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கரெக்டாக இருக்குமா பார்க்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், வாட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்? இந்த வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடுங்க. 2 minus 1 1. ரைட் ஹேண்ட் லிமிட் போடுங்க. ரைட் ஹேண்ட் லிமிட் இந்த 1 கூட இதில் போட்டிங்கன்னா 1 minus 2 plus 2, அது 1 தான். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல். ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலாக இருந்தாலும் இது கண்டினியூஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் கண்டினியூஸ். ஓகே, டிஃபரன்ஷியபிள் பார்க்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் செக் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 minus 1. ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா வரும் 2x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2. 2 டிஃபரன்ட் 0. அதில் இந்த 1 கொண்டு வந்து போட்டிங்கன்னா 2 minus 2 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் -1, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் 0. So left hand derivative is not equal to right hand derivative. அப்போ differentiable not differentiable. அப்போ இதனர்த்தம் continuous but not differentiable. எங்க இருக்கு? continuous but not differentiable at x equal to 1. So B தான் இந்த சம்மர் ஆன்சர். ஒருவேளை இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், continuous and differentiable ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம். both continuous and differentiable சொல்லிடலாம். பட் இங்க differentiable இல்லாதனால not differentiable. ஓகே, இதெல்லாம் நல்லா கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, 34th ப்ராப்ளம். If f of x comma y is equal to sin x plus cos y plus xy square, x is equal to cos t, y is equal to sin t, the value of df by dt at t equal to pi by 2 கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டோட்டல் டெரிவேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணணும். f is a function of xy, x is a function of t, y also function of t. ஸோ அப்படின்னா df by dt க்கு ஃபார்முலா கொடுத்துருந்தேன் நான். df by dt னா என்னன்னா dou f by dou x into dx by dt plus dou f by dou y into dy by dt. அதில் tக்கு பதிலாக pi by 2 சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ dou f by dou x xல பண்ணீங்கன்னா cos x plus y square, dx by dt cos t பண்ணா minus sin t. dou f by dou y இதை yல பண்ணீங்கன்னா minus sin y into 2xy into dy by dt னா cos t. அவ்வளோதான். சரி, இப்போ டீக்கு பதிலாக பை பை 2 சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் கொடுத்துருக்காங்க டீக்கு பதிலாக பை பை 2. cos 90 0 இந்த கொண்டு வந்து நேராக போட்டிங்கன்னா cos 90 0. அப்போ இதோட என்டையர் வேல்யூ 0 ஆகிடும். இங்கே நேராக வந்தீங்கன்னா
மைனஸ் சைன் பை பை டூ, இதோட வேல்யூ 1, அதனால அதை டேரெக்டாக போட்டுடலாம். பட் இங்கே எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டீக்கு பை பை டூன்னு இதில் போட்டிங்கன்னா டீக்கு பைனா காஸ் 90 0, எக்ஸோட வேல்யூ 0, அப்போ காஸ் 0ஓட வேல்யூ 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே ஒய்யோட வேல்யூ சைன் டி, டீயை கொண்டு வந்து பை பை டூ பண்ணால் சைன் 90 1, அந்த 1 கொண்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா இது 1. ஓகே, ஸோ சைன் 90 1 மைனஸ் 1, அப்போ மைனஸ் 2 தான் ஆன்சர். மைனஸ் 2 எங்கே இருக்கு? சி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பாருங்க. டோட்டல் டெரிவேட்டிவே கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. ஸோ 34 வந்து சி, சி தான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட், ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துட்டு cos xy plus x cube y by x plus x cube கொடுத்துட்டு then find fxy at 0,1 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல வந்து fx கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா x மேலேயும் இருக்கு கீழேயும் இருக்கு. ஸோ வி மஸ்ட் யூஸ் u by v மெத்தட். அதனால ஃபர்ஸ்ட் fx கண்டுபிடிக்காம ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் fy. fyனா y is only in the numerator. அப்போ டைரக்டா cos differential is sin. sin xy plus x cube y into y டிஃபரன்ஷியல் பண்ணீங்கன்னா x அங்க y டிஃபரன்ஷியல் பண்ணா 1 x cube and the denominator வந்து as usual x plus x cube. Okay, now x plus x cube அப்படியே கேன்சல் ஆயிடும். அப்போ x க்கு 0, ஆனா ஓகே கேன்சல் ஆன பிறகு இப்போ நான் y மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு fxy வேணும். நெக்ஸ்ட் ஐ எம் குட், இதை கேன்சல் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் fxy. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வாண்ட் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. இப்போ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos xy plus x cube y into xல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x பண்ணா 1னா y, x cube x பண்ணா 3x square y. அவ்வளவுதான். இப்போ இதுல கொண்டு வந்து நேரா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். x 0 y 1, x 0, x 0னா cos 0. இந்த இடத்துல இங்க y 1 x வந்து 0, அப்படின்னா cos 0 1, 1 into 1 1. ஸோ 1 தான் ஆன்சர். சி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ 35க்கு வந்து 1 தான் ஆன்சர். ஓகே, இங்க வேற எதுவும் இருக்கா? சரி, ஒரே ஒரு தப்பு இருக்கு, சாரி. இங்க காசை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் வரும். ஓகே, அப்போ அந்த மைனஸ் அங்கேயே இருக்கும். அப்போ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காசு, அந்த மைனஸ் அப்படியே வரும். ஸோ மைனஸ் வரும்போது -1. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா -1 தான் ஆன்சர். ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். -1 is the answer of the problem. Okay, sure. Next 36 பாத்தீங்கன்னா மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் மினிமம் நீங்க படிச்சிருப்பீங்களா, அந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் fx not 2x plus 6 அது ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா 2x ஈக்குவல் டு -6, x ஓட வேல்யூ -3 அப்படின்னு போடலாம். அப்புறம் fy கண்டுபிடிச்சீங்கன்னா 2y ஈக்குவல் டு 0, y ஓட வேல்யூ 0 ஆயிடும். சரி, அப்புறம் rன்றது என்னது? fxx சொல்லியிருக்கேனா, fxxனா 2 முறை fx இன்னொரு அடி பண்ணீங்கன்னா 2 ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ பார்த்தோன்னே சொல்லலாம் அது வந்து ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் வந்தாவே நான் சொல்லியிருக்கிறேன். அது ஆக்சுவலி முதல்ல டெல்டா கண்டுபிடிக்கணும். MCQனா டெல்டாலாம் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு மினிமம்னா ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 வந்தாவே மினிமம் தான். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம மினிமம் தான் கிடைக்கும். -3,0க்கு மினிமம் தான் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை கொண்டு இதில் போடுங்க. போட்டிங்கன்னா வரும் எக்ஸுக்கு 3 போட்ட 9, ஒய்க்கு 0 போடுங்க. எக்ஸுக்கு -18, 3 போட்ட -18 + 12. ஸோ -6 3. ஸோ 36 வந்து சி தான் ஆன்சர். ஸோ 36க்கு வந்து சி 3 தான் மினிமம் வேல்யூ அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமாவையில் கண்டுபிடிச்சு நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிச்சு. அவ்வளோதான். எதனாலனா ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 வந்தாவே மினிமம் நான் சொல்லியிருக்கேன். when delta is greater than 0. அதை நம்ம செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். MCQனால டைரக்டா கூட பார்த்துக்கலாம். ஓகே, நான் இது ஒரு டிஃபரெண்டான சம்மா இருக்கு. என்னது? the value of integral 0 to pi dx by 1 plus 5 power cos x அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி டீல் பண்ண போறீங்க? ஒரு வித்தியாசமான சம்மர். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்கிறத ஐன்னு எடுத்துங்க. integral 0 to pi dx by 1 plus 5 power cos x. இதை வேணா 1ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம இது வந்து டெஃபினைட் இன்டெக்ரல் படி அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 1 plus 5 இந்த cos pi minus x ஆகும். கரெக்டா? cos pi minus x ஆகும். cos pi minus x னா minus cos x. அதனால இது minus cos x ஆகும். ஆனா இந்த minus cos xன்றது என்னன்னா
5 power minus cos x நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by 5 power cos x எழுதலாம். இது 1 by 5 power cos xன்றதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னவா மாறும்னா 5 power cos x plus 1 by 5 power cos x அப்படியே மேலே போயிடுச்சுன்னா 5 power cos x ஓகேங்களா? ஸோ இதுவும் I தான். யூ டேக் இட் as this is equation number 2. Adding 1 and 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். I plus I 2y 0 to pi ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ரெண்டுத்துலையுமே கேன்சல் ஆகி வெறும் dx தான் வரும். dx இன்டர்ல் பண்ணீங்கன்னா x அதோட லிமிட் 0 to pi. ஸோ அப்போ ஐயோட வேல்யூ பை வந்தால் பை பை 2. ஸோ ஆன்சர் வந்து பை பை 2 தான் ஆன்சர். ஸோ பை பை 2 ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ 37க்கு ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம் தான், பார்க்க கொஞ்சம் ட்ரிக்கியாக தெரியும். பட் அந்த டெஃபினைட் இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே, நான் இப்போ 38th ப்ராப்ளம். இந்த சம் என்ன சொல்றாங்க பார்ப்போம். The value of integral 1 by sin square x into cos square x அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணணும். மேலே வந்து sin square x plus cos square x எழுதிக்கலாமா? ஏன்னா அதோட வேல்யூ 1 ஆச்சு. into sin square x cos square x into dx. எப்படி சார் இப்படிலாம் திங்க் பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடாது. ப்ராக்டிஸ் மூலமாக தான் திங்க் பண்ணி ஆகணும். The first term divided by entire termனா sin cancel ஆகி 1 by cos square x 1 by cos square xன்றது secant square x plus this divided by this na cos cancel ஆனா 1 by sin square x na cosecant square x into dx அப்படின்னு போடலாம். ஓகே, now secant square x ஓட இன்டெக்ரல் வந்து tan x, cosecant square x வந்து minus cot x. ஓகே, ஸோ C தான் இந்த சம்மோட ஆன்சர். 38க்கு C. இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். இது மாதிரி சம் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இதுவும் சேம் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணணும். 0 to 1 அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ் எல்லாம் இங்க இருக்க 1னால 1 மைனஸ் எக்ஸ். இதுக்குள்ள இருக்கிறத போட்டிங்கன்னா எக்ஸுக்கு 1 மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா மைனஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆகி வெறும் எக்ஸ் பவர் 99 ஆகிடும். இந்த மாதிரி சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துக்குங்க. அப்போ என்ன ஆகும்னா இன்டெக்ரல் 0 to 1 இந்த எக்ஸ் பவர் 99 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 1 into x power 99 minus x power 99 into x வந்து x power 100. அவ்வளோதான். இதை இன்டர்வல் பண்ணி லிமிட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ x power 100 divided by 100 minus x power 101 divided by 101. லிமிட் வந்து 0 to 1. ஸோ லிமிட்டை போட்டிங்கன்னா 1 by 100 minus 1 by 101. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 101ல 100 போச்சுன்னா 1 டிவைடட் பை இதில் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 101ல 00. எங்க இருக்கு பாருங்க, 101ல 00. ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். 39க்கு பி. ஓகே, நான் 40th சம் பாருங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டபுள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணணும். வேரியபிள் கொஞ்சம் பெரிய சம்மா எடுத்துட்டேன். இது கொஞ்சம் பார்த்து போட்டுடலாம். y தான் முதல்ல இன்டெல் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் ஒய் கியூ பை 3 வித் த லிமிட் 0 to x ஸ்கொயர் இன்ட்டு dx. அப்போ போடும்போது 0 to 1 x cube plus x cube by 3 with the limit dx. அப்போ என்ன ஆகுதுன்னா 0 to 1 கிராஸ் மல்டிப்ளை 3 plus 1 4x cube by 3 into dx. 4 into x power 4 by 12 limit 0 to 1. இப்போ போட்டிங்கன்னா 1 4 1 by என்னத்தை போகிறதோ ஆமாம் கரெக்ட். இது வர அப்பரில் போட்டிங்கன்னா எக்ஸ் கியூபு. ஓகே ஓகே, ஸ்கொயர் இருக்கா? ஓகே ஓகே, ஸ்கொயர் போட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் 4 ஆகிடும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் 6 ஆகிடும். ஓகே, அப்போது இது வரைக்கும் தப்பு. ஓகே ஓகே, நான் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 5 by 5 ப்ளஸ் எக்ஸ் பவர் 7 by 21. லிமிட் வந்து 0 to 1. அப்போ 1 by 5 plus 1 by 21. ஸோ 21 plus 5 வந்து 21 plus 5 வந்து 26 by this into this 5 105. ஸோ டி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஷார்ட்டாக போட்டுக்கலாம் டக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. ஒரு டிஃபிகல்ட் சம் தான். இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. கேர்ஃபுல்லாக போட்டாகணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் இன்ட்டு போலார் கோஆர்டினேட். அப்போ கரெக்டாக எக்ஸுக்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா போடுங்க, ஒய்க்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா, dx dy பதிலாக r dr d theta. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடலாம். அப்போ
என்னன்னா ஒய்க்கு பதில் என்ன சொல்லியிருக்கேன், ஆர் சைன் தீட்டா. ஆர் சைன் தீட்டா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணினா ஆர் ஸ்கொயர் வரும். ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் வந்து ஆர். டிஎக்ஸ் டிஒய்ன்றது ஆர் டிஆர் டி தீட்டா. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ இன்டெக்ரல் ஆர் கியூப் சைன் தீட்டா டிஆர் டி தீட்டா அப்படின்னு வந்துடும். அப்போ இது ஒரு சர்க்கிளா இருக்குனால சர்க்கிள் எடுத்துக்கிட்டு அதை வச்சு டீல் பண்ணணும். சர்க்கிள் வித் சென்டர் ஆரிஜின் வரும்போது அதுக்குள்ள குவாட்ரண்ட் தான் வருது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்க்கு தான் டீல் ஆகுது. ஏன்னா 0 ஸ்டார்ட் ஆகுறதுனால இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிகல் ஸ்டிப் தான் உள்ள போட்டாகணும். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னால 0 to அப்படின்னு வருதுல்ல. ஃபர்ஸ்ட் குவார்டர்ல தீட்டாவோட வேல்யூ 0 to π/2, ஆரோட வேல்யூ 0 to a. இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ r⁴/4 அதுக்கு லிமிட் 0 to a. சைன் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா, அதோட லிமிட் வந்து 0 to π/2. ஓகே, ஸோ a⁴/4 லிமிட் மைனஸ் காஸ் π/2 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் காஸ் 0ஓட வேல்யூ 1, a⁴/4. ஸோ a தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு. Okay, now the value of integral 0 to a y to a x by x square plus y square சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸில் இன்டெல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா போலார் ஃபார்ம் போன மெத்தட் அப்படியே யூஸ் பண்ணலாம். எக்ஸுக்கு ஆர் காஸ் தீட்டா, ஒய்க்கு ஆர் சைன் தீட்டா, டிஎக்ஸ் டிஒய்க்கு ஆர் டிஆர் டி தீட்டா, அந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, எக்ஸு வந்து ஆர் காஸ் தீட்டா x square plus y square r square dx dy na r dr d theta அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த r ஸ்கொயருக்கு இந்த r எல்லாம் கேன்சல் ஆகிடும். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதோட ரீஜன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இது வந்து x = a இது க்ளோஸ் ஆகும். அப்போ இது ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே வரும்போது 0 to π/4 யூஸ் பண்ணலாம். தீட்டாவுக்கு 0 to π/4 அண்ட் 0 to a. அப்போ என்ன ஆகிடும்னா, தீட்டா காஸ் தீட்டா பண்ணா sin theta 0 to π/4 dr r 0 to ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா, எங்கே ஆன்சர் போட்டு போகிறோம். ஓகே, எக்ஸுக்கு ஆர் காஸ்ட் ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ இதில் போட்டிங்கன்னா a sin π/4 வந்து 1/√2 வருது. ஓகே, இதில் போட்ட ஆன்சர் இங்கே வருது πa/4. இல்லாட்டி இப்படி பண்ணுவோம். முதல்ல எக்ஸில் இன்டெல் பண்ணுறது வச்சுங்களேன். 0 to a 1/2. ஓகே, அப்படின்னா இதே மாதிரி போட்டுருவோம். எக்ஸோட லிமிட் எப்படி போகுது, அதில் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லிமிட் 0 to x 0 to a x by x square plus a y square into dy dx. அப்போ 0 to a போட்டு x வச்சுக்கிட்டு 1/x into tan inverse of y by x with the limit 0 to x into dx. ஸோ அப்போ இது ரெண்டு அடிச்சிங்கன்னா இன்டர் 0 to a அப்பர் லிமிட் tan inverse π/4 into dx. ஸோ πa/4. ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். நான் வேற மாதிரி மெத்தட்ல சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணிட்டேன், அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, சரி. ஓகே, நான் இது ஒரு ரொம்ப முக்கியமான வேர்டு பாருங்க. ரான்ஸ்கேன் நம்மளுக்கு டாபிக்ல இல்லைன்னு நினச்சி தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் ஒரு டாபிக், சேஞ்ச் ஆஃப் ஆர்டர்ல மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் ஒரு டாபிக் படிச்சோன்னா இருக்குங்களா, மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர். அந்த டாபிக்ல y1 y2 டேஷ் மைனஸ் y1 டேஷ் y2 ஒன்று படிக்கும்ல, அந்த வேல்யூ தான் ரான்ஸ்கேன் வேல்யூ. அதோட மாடுலஸ் வேல்யூ தான் ரான்ஸ்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை CF கண்டுபிடிக்கணும். 2 வந்து 1 into 2 2 ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா -3 வரும். அப்போ சொல்லு CF எப்படி எழுதுவீங்கன்னா a into e power minus x
ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் ஆக்சுவலாக இது வந்து ப்ளஸ் வரும் கரெக்டுங்களா, m-1 போடணும் ப்ளஸ் ஆகிடுறதுல பவர் 2x அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் y1ன்றது இதில் ஏ பக்கத்தில் இருக்கிறது y1 சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பிரமிட்டில் படிச்சிருப்போமே, இது y1 இது வந்து y2. ஓகே, ஸோ y1 டேஷ் அப்படின்னு போட்டிங்கன்னா e பவர் ஆஃப் x, y2 டேஷ் அப்படின்னா 2e பவர் ஆஃப் 2x. ஸோ ரெண்டுத்தையும் ஒரு ஆன் ஸ்கேன் கண்டுபிடிங்க. இது மல்டிப்ளை பண்ணினா 2 இன்ட்டு இ பவர் 3x மைனஸ் இ பவர் 3x. ஸோ ரெண்டும் பண்ணிங்கன்னா இ பவர் 3x தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 43க்கு வந்து பி. ஸோ பி தான் 3 தான் கரெக்ட். சரிங்களா, ரான்ஸ்கி என்ன புரியுதா, மெத்தட் ஆஃப் வேரியேஷன் அப்போ பிரமிட்டில் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, இந்த வேல்யூ இதோட மாடுலஸ் வேல்யூ தான் ரான்ஸ்கின்னு சொல்லுவாங்க. அதுதான் இ பவர் 3x. இந்த வேர்டு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, ரான்ஸ்கின்றது. ஓகே, நவ் த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதோட சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஆஸ் யூஷுவல் m ஸ்கொயர் மைனஸ் m பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஃபார்முலா என்னது, m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. அப்போ 1/2 பிளஸ் ஆர் மைனஸ் i ரூட் 3/2. ஸோ ஆல்ஃபா வந்து x/2, பீட்டா வந்து ரூட் 3/2. இது கிடையாது, இது மைனஸ் x/2 கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ அப்போ இதுதான் ஏ தான் ஆன்சர் முடிச்சு போச்சு, அவ்வளோதான். ஏன்னா x/2 ரூட் 3/2 இருக்குது ஏ தான். ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர், அவ்வளோதான். ஆனால் இந்த சம் பார்த்தீங்கன்னா m3 இதோட சொல்யூஷன் கேட்குறாங்க. ஸோ m3 மைனஸ் 3m ஸ்கொயர் பிளஸ் 3m மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா கியூபிக் ஈக்குவேஷனை வி கேனாட் ஃபேக்டரைஸ் ஈஸிலி. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், எம்முக்கு வந்து 1 போடணும். 1 மைனஸ் 3 plus 3 minus 3, 1 put a 0 வருதா. So m equal to 1 is one of the root. Remaining roots in the division 1 minus 3, 3 minus 1 அப்படின்னு போட்டிங்கன்னா 1 into 1 1 minus 2 minus 2 1 1 0. அப்போ இது வந்து m ஸ்கொயர் பிளஸ் 2m பர் பிளஸ் இல்லை மைனஸ் minus 2m plus 1 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா mக்கு திருப்பி ரெண்டு வேல்யூ m தான் வரும். ஸோ ஆல் த 3 வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். நல்லா கேட்டுங்க, mோட வேல்யூ 1, 1, 1. ஆல் த 3 வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். அப்போ நான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எது, சி தான் ஆன்சர். ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இன்டு e பவர் 3x. ஸோ சி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஆல் த 45 கொஸ்டின்ஸ் வந்து அரௌண்ட் 1 hour 5 minutes தான் சால்வ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளனேஷன் நிறைய கொடுத்ததுனால நிறைய டைம் எடுத்துக்கிச்சு. அதோட ஒன்றும் இல்லை, கடகடன் போட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக போட முடியும். அட் த சேம் டைம் நான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஹார்டான சம்மும் சேர்த்துருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நிறைய ஹார்டான சம் வரணும் அவசியம் இல்லை. டஃப்பான சம் ஒரு 20 to 30% இருக்கும். நான் நிறைய ஹார்டான சம்லாம் எடுத்துருக்கிறதுனால எல்லா டைம் நிறைய எடுத்துருக்கு. சரிங்களா, ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 20 to 30% அப்புறம் தான் இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தி சம் இருக்கும். மற்றது எல்லாமே டேரெக்டாக யூ கேன் புட் ஆன்சர். ஓகே, ஸோ ஒன் செட் கொஸ்டின் பேப்பர் முடிச்சோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் முடிச்சிட்டோம். ஸோ இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணோம்னா இன்னைக்கு லைவ் செஷனை முடிச்சுக்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் 2. ஓகே, சரி, இன்னைக்கு 2 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போறேன். ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ 2வது கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிடலாம். ஓகேனா, இப்போ இந்த லைவ் வீடியோ செஷன்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனல்ல என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்குன்றதையும் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சேனலு. இந்த சேனலில் உங்களுக்கு பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்லேயே எல்லாமே கொடுத்துருப்பேன். MCQ வீடியோஸ் வந்துடும். இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 தேவையான வீடியோஸ் வந்துடும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2, 3rd செமஸ்டர் மேக்ஸு, +2 +10 எல்லாத்துக்கும் வீடியோ எல்லாமே இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட் நம்மளோட சேனலுக்கு வந்தீங்கன்னாவே ஃப்ரண்ட் பேஜ்லேயே என்னென்ன வீடியோஸ்லாம் அவைலபிள்ன்றது கிளியராக இருக்கும். பிளேலிஸ்ட் மாதிரி ஃப்ரண்ட்லேயே எழுதியிருப்பேன். அப்கமிங் லைவ் வீடியோஸ், பாஸ்ட் லைவ் வீடியோஸ் என்னென்ன லைவ்ல போட்டிருக்கேன் அதெல்லாமே காட்டும். சரிங்களா, ஸோ இதே நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சரி, இதை பார்த்துங்க. இப்போ நம்ம சம்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு சால்வ் செகண்ட் கொஸ்டின் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ இங்கே சொன்ன மாதிரி லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 cube 8, 8 minus 8 0 டிவைடட் பை கீழே போட்டால் 2 minus 2 0. இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்தால் ஒன்று என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும்.
கீழே வர ப்ராடக்ட்ல இருக்கு, இதை மல்டிப்ளை பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இல்லாட்டி வேற ஒரு மெத்தட் பண்ணலாம். a cube minus b cube ஃபார்ம்ல இருக்கு, அது கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் தப்பு இல்லை. இல்லை a cube minus b cube ஃபார்ம்ல என்னது, a minus b into a square plus ab plus b square by கீழே இருக்கிறது வந்து x minus 2 into x plus 4. இப்போ என்னன்னா இது x minus 2 x minus 2 கேன்சல் ஆகிடும். இப்போ 2க்கு 4 போட்டிங்கன்னா 4 plus 4 plus 4 divided by 6. ஸோ 12 by 6னா 2. ஸோ 2a தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இல்லை இதை மாதிரி போட முடிஞ்சாலும் நீங்கள் போட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த லிமிட், இந்த சம் எப்படி போடலாம் பாருங்க. லிமிட் x tends to 1, 1 minus 1 0. இங்கே 1 போட்டிங்கன்னா tan pi by 2 infinity, 0 into infinity. ஸோ இது வந்து 0 into infinity வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். அப்போ இதை கொஞ்சம் வேறு மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணி ஆகணும். எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ராக்ஷன் ஃபார்ம் கொண்டு வர போகிறேன். x minus 1 divided by tan கீழே கொண்டு வந்தீங்கன்னா cot. இப்படி பண்ணிக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ண, எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் படி டிஃபரன்ஷியல் பண்ணிடலாம். x minus 1 டிஃபரன்ஷியல் பண்ணால் 1, cot x டிஃபரன்ஷியல் பண்ணால் மைனஸ் cosecant ஸ்கொயர் x இன்ட்டு பை பை 2. ஓகே, ஸோ இப்போ எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா இந்த டினாமினேட்டர் மேலே போய்டும். ஸோ மைனஸ் 2 by பை கீழே வந்துடும். ஸோ எக்ஸுக்கு 1 போட்டால் காஸ் பை பை 2, சைன் பை பை 2 1, அதனால் அது ரிவர்ஸ் பண்ணாலும் 1 தான். ஸோ ஆன்சர் மைனஸ் 2 by பை தான். ஓகே, ஸோ சி தான் இந்த சம்மோட ஆன்சர். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி லிமிட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணி தான் சம் போடணும். ஓகே, இங்கே பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபரன்ஷியபிள். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிமிட் எக்ஸிஸ்டாக இருக்கணும், அது இருந்தால் தான் அடுத்தது கண்டினியூஸாக இருக்கணும், அடுத்தது டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். கண்டினியூஸாக இருந்தால் டிஃபரன்ஷியல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கு சம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் டிஃபரன்ஷியல். பட் டிஃபரன்ஷியலாக இருந்தால் எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் டிஃபரன்ஷியலாக இருக்குன்னு அவசியம் இல்லை, கண்டிஷன்ஸ் வுட் பி சாட்டிஸ்ஃபைடு. சரிங்களா? அதனால இது தப்பு. பட் ஆல் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் நீட் நாட் பி கண்டினியூஸ், அதுவும் தப்பு. எல்லா டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் தான், ஏன்னா கண்டினியூஸ் ஆனால் தான் டிஃபரன்ஷியலே வர முடியும். அதனால் இதுவும் தப்பு. ஆல் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ், எல்லா டிஃபரன்ஷியபிளும் கண்டினியூஸ் தான், ரைட்டு. ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் நீட் நாட் பி டிஃபரன்ஷியபிள், எல்லா கண்டினியூஸும் டிஃபரன்ஷியலாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அது டிஃபரன்ஷியபிள். ஸோ நீட் நாட் பி கண்டினியூஸ்ன்றது ரைட்டு. ஸோ 3 and 4 கரெக்ட். எங்கே இருக்குது 3 and 4? டி தான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது பார்ப்போம். cos x is monotonically decreasing in the which interval. இப்போ நான் சொன்ன மாதிரி கிராஃப் வரையணும். இது பார்த்தீங்கன்னா cos x ஓட கிராஃப் எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் பை பை 2, இது பிளஸ் பை பை 2. ஸோ 0 to பை பை 2ல எப்படி இருக்கு, கர்வ் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது, அப்போ டிக்ரீசிங் கரெக்ட். இது மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2ல மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2ல இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, அதனால இது கிடையாது. 0 to infinity, 0 to infinity-ல இன்க்ரீசிங் அப்புறம் டிக்ரீசிங் போத், அதனால இதுவும் கிடையாது. மைனஸ் இன்ஃபினிட்டிலையும் கிடையாது. ஸோ தட் ஆன்சர் வந்து 0 to பை பை 2, ஏ தான் ஆன்சர். ஸோ இந்த இன்டர்வல் 0 to பை பை 2 the curve is always decreasing, so monotonically decreasing. Okay, now tan inverse x is equal to tan inverse y, then dy by dx என்னன்னு கேட்டிருக்காங்க. tan inverse of x ஓட டிஃபரன்ஷியல் 1 by 1 plus x square, tan inverse y வந்து 1 by 1 plus y square into dy by dx. அப்போ dy by dx வச்சுட்டு இதன் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 1 plus y square divided by 1 plus x square is equal to dy by dx. ஸோ எங்கே இருக்கு 1 plus y square by 1 plus x square. ஸோ b தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ ஃபிஃப்த் சம் வந்து b. இந்த சம் என்ன கேட்டிருக்காங்க வித்தியாசமா. இஃப் the car is having a displacement from
0.1 to 0.2 in t second, okay, which is given by the equation. Then which of the following is true அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் வந்து y of x is given by x square plus x plus 1. அப்போ என்ன பண்ணணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். dy by dx, அது டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா அது வெலாசிட்டி. இப்போ 2x plus 1, ஓகே. ஆக்சிலரேஷன்றது செகண்ட் டைம் டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு x 2. அப்போ ஆக்சிலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். கார் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து நாட் கான்ஸ்டன்ட், ஏன்னா எக்ஸ் இருக்குல்ல, இது நாட் அ கான்ஸ்டன்ட், அப்போ இது கிடையாது. கார் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன், கரெக்ட். ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே. Now, if f of x comma y is equal to sin xy plus x square ln x natural log, then fyx என்னன்னு கேட்டிருக்காங்க at the point 0, pi by 2. சரி, முதல்ல வந்து நம்ம fx கண்டுபிடிச்சிடலாமா? fx போட்டிங்கன்னா sin xy பண்ணால் cos xy இன்ட்டு எக்ஸில் பண்ணும்போது y ப்ளஸ் எக்ஸில் பண்ணும்போது x ஸ்கொயர் பண்ணால் 2x ln y. ஓகே. now I am going to differentiate with respect to x, y. yல பண்ண போகிறேன். அப்போ yல பண்ணும்போது uv மெத்தட், ஏன்னா இங்கேயும் y இருக்குது அங்கேயும் y இருக்குது. ஸோ cos xyயை வச்சுக்கிட்டு yயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் yயை வச்சுக்கிட்டு டிஃபரன்ஷியல் ஆஃப் cos xy மைனஸ் sin xy இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு yன்னும் போது x ப்ளஸ் 2x போட்டு நேச்சுரல் ஆஃப் y டிஃபரன்ஷியல் வந்து 1 by y. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புட் எக்ஸுக்கு 0, yக்கு pi by 2. என்ன வரும்? எக்ஸுக்கு 0, yக்கு pi by 2. சப்ஸ்டிட் பண்ண என்ன வரப்போகுது? எக்ஸுக்கு 0 cos 0 1, எக்ஸுக்கு 0 into anything 0, அதனால் அது விட்டுரு. எக்ஸுக்கு 0 into anything 0, அப்போ ஆன்சர் வந்து 1. ஸோ டி தான் இந்த சம்மோட ஆன்சர், முடிச்சு போச்சு. ஓகே. ஸோ 7th டி தான் ஆன்சர். ஓகே. சரி, இப்போ இந்த சம் பார்ப்போம். fx at the point 0, 1 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சைன் இருக்கு. போனதில் இது மாதிரி போன கொஸ்டின் பேப்பரில் காசு வச்சு பார்த்தோம். சரி, இப்போ முதல்ல என்ன பண்ணோம், மேலே இங்கே எக்ஸ் இருக்கா, அதனால நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஒய்ல பண்ணிடலாம். எஃப் ஒய்ல பண்ணீங்கன்னா சைனை பண்ணால் காஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பை 1 plus எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்ல பண்ணும்போது 1 plus எக்ஸ். அப்போ என்ன ஆகும்னா 1 plus ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்புறம் எஃப் எக்ஸ் ஒய், எக்ஸில் பண்ண காசை பண்ணால் மைனஸ் சைன் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸில் பண்ணும்போது 2xy. அப்போ என்ன, எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1, எக்ஸுக்கு 0 போட்டால் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர், புரிஞ்சு போச்சு. ஸ்டேஷனரி பாயிண்ட் இஸ் எ பாயிண்ட் வேர் த ஃபங்க்ஷன். ஸ்டேஷனரி பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? fx ஈக்குவல் டு 0, fy ஈக்குவல் டு 0 போட்டு தானே கண்டுபிடிப்போம். அப்போ வெறும் fx மட்டும் இல்லை, போத் fx ஈக்குவல் டு 0 அண்ட் fy ஈக்குவல் டு 0. சி தான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. For function f of x comma y to have maximum value at a comma 0. maximum நான் என்ன சொல்லியிருக்கேன், r ஓட வேல்யூ less than 0 வரணும், டெல்டாவோட வேல்யூ greater than 0 வரணும். ஸோ r ஓட வேல்யூ less than 0னா a தான், டெல்டா வந்து greater than 0. ஸோ a தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ எல்லாமே இந்த கண்டிஷன் தெரிஞ்சதான் இந்த சம்மை உங்களால் ஈஸியாக போட முடியும். ஸோ இது பாருங்க, இது ஒரு வித்தியாசமான சம்மை, ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம போட்டாகணும். என்னன்னா f of x comma y e power x into sin y. What is the value of third term அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. third term of Taylor series near 0, 0 where it is expanded in increasing order of degree and by following algebraic identity rule. So third term Taylor series ஓட third term என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். சரி, இப்போ நான் டெய்லர் சீரீஸை வந்து அந்த ஃபார்முலா கண்டிப்பாக எழுதுறேன் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு அது தேர்ட் டேர்ம் என்னன்னு சொல்ல முடியும். f of x comma y is equal to f of a comma b 1 by 1 factorial into h into fx of a comma b plus k into f y of a comma b plus, ஆனால் அவங்க தேர்ட் டேர்ம் தானே கேட்குறாங்க. இது வந்து பாருங்க, இப்போ இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இதை கண்டுபிடிச்சா போதும். k into f y of a comma b நான் கண்டுபிடிக்கணும். கேன்றது என்னது, y. கேன்றது நான் சொல்லியிருக்கேன்னா y மைனஸ் பின்னு சொல்லியிருக்கேன். இங்கே 0னால வெறும் y தான் வரும். ஓகே. fy
இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, fy கண்டுபிடிங்க. வாட் இஸ் fy? e power of x into sin y differential cos y. அதுல a, b, a ஓட 0, b 0. அப்போ e power 0 cos 0 1. அப்போ 1 into y, y. ஸோ b தான் இந்த சம்மோட ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அதான் தேர்ட் டேர்ம். அவங்க தேர்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு y வந்திருக்கு, y தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ டெய்லர் சீரீஸ்ல எந்த டேர்ம் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்னா இது, செகண்ட் டேர்ம்னா இது, தேர்ட் டேர்ம்னா இது, அதுக்கப்புறம் வருது ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம் அப்படி போயிட்டோம். சம்டைம் இப்படி கூட கேட்கலாம், செகண்ட் டேர்ம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிகிரி. ஏன்னா இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் டிகிரி, ஏன்னா எஃப்எக்ஸ் எஃப்ஐ தானே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டிகிரியில செகண்ட் டேர்ம் இது, அப்படியும் கேட்கலாம். சரிங்களா? ஃபைண்ட் தி செகண்ட் டேர்ம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிகிரி, இல்லை ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டிகிரின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றேன், செகண்ட் டேர்ம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிகிரின்னு கேட்டாங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேண்ணா, இப்போ அதே மாதிரி கொஸ்டின் இன்னொன்று போட்டோம்னா ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் தி தேர்ட் டிகிரி? பாருங்க, தேர்ட் டிகிரியில ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? சூப்பர். தேர்ட் டிகிரி நான் கண்டுபிடிக்கல, இதுக்கு அடுத்தது தான் தேர்ட் டிகிரி வரும். இதுல இதுக்கப்புறம் தேர்ட் டிகிரி என்ன வரும்னு பாருங்க. இதுல என்ன சொல்லுங்க, 1/2 ஃபேக்டர். தேர்ட் டிகிரி இல்லை, செகண்ட் டிகிரி இது. இதுல பாத்தீங்கன்னா h ஸ்கொயர் இன்ட்டு fxx ஆஃப் a கமா b பிளஸ் 2hk இன்ட்டு fxy a கமா b பிளஸ் k ஸ்கொயர் இன்ட்டு fyy ஆஃப் a கமா b. ஆனா இது வந்து செகண்ட் டிகிரி, ஏன்னா செகண்ட் டிகிரி தானே இதுல இருக்கு. ஆனா அவங்க கேட்டது தேர்ட் டிகிரில கேட்டிருக்காங்க. அப்போ தேர்ட் டிகிரிக்கு அடுத்தது போயிடணும். 1/3 ஃபேக்டோரியல் இன்ட்டு h கியூப் இன்ட்டு fxx ஆஃப் a கமா b. இதுதான் தேர்ட் டிகிரில ஃபர்ஸ்ட் டேர்ம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தேர்ட் டிகிரியில ஃபர்ஸ்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் கேட்டிருக்காங்க, இதுதான் கேட்டிருக்காங்க. 1/3 ஃபேக்டோரியல் இன்ட்டு h கியூப் இன்ட்டு fxx ஆஃப் a கமா b. இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? 1/3 ஃபேக்டோரியல் இன்ட்டு h கியூப் இன்ட்டு fxx ஆஃப் a கமா b தான் தேர்ட் டிகிரியில ஃபர்ஸ்ட் டேர்ம். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஹெச்ன்றது நானே சொல்லியிருக்கேனே, ஹெச்ன்றது x மைனஸ் ஏ, ஹெச்ன்றது x மைனஸ் ஏ, இங்க ஏன்றது 1. அப்போ x மைனஸ் 1 தி ஹோல் கியூப், ஏன்னா இங்க கியூப் கொடுத்துருக்கனால. ஓகே, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. 3 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் எக்ஸ்ல. நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. எஃப்எக்ஸ்னா சைன் எக்ஸ் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா காஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ்ல பண்ணீங்கன்னா என்ன வரும், ஒரு ஒய் வரும். ஓகே, திருப்பி இன்னொரு வாட்டி எஃப்எக்ஸ் பண்ணீங்கன்னா சைன் எக்ஸ் ஒய் பண்ணா மைனஸ் காஸ் எக்ஸ் ஒய், சாரி மைனஸ் காசை பண்ணா சைன் எக்ஸ் ஒய் இன்ட்டு இன்னொரு ஒய், மைனஸ் சைனை பண்ணா மைனஸ் காஸ் எக்ஸ் ஒய் இன்னொரு ஒய், ஒய் கியூப். ஓகே, இன்ட்டு ஏ கியூப் அப்படின்னு போட்டுடலாமா? இப்போ இதுல கொண்டு வந்து ஏ கமா பி, இது ஏ இது பி, இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இது 3x சொல்லிட்டேன் நான். இது ஓகே, இதுல கொண்டு வந்து போட்டீங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ் 1 மைனஸ் காஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ் ஒன்லி காஸ் தீட்டா தான், 5/2 தான். ஓகே, காஸ் 90 0 வச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது 0 ஆனவை எல்லாமே 0 ஆகிடும். சி தான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு போச்சு. பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அசால்ட்டாக போட்டுடலாம். ஸோ 12th சம் வந்து ஆன்சர் சி. சி தான் 0, ஏன்னா காஸ் எக்ஸ் ஒய்னு வருது, ஒய்க்கு 5/2, காஸ் 90 0 வச்ச உடனே 0ன்னு போட்டுடலாம். ஓகே ஓகே, நான் இந்த சம் பாருங்க. the value of integral sin x into x sin, sorry, secant x into secant x plus tan x. secant x உள்ள கொண்டு போனீங்கன்னா secant square x plus secant x tan x. ஓகே, ஸோ secant x ஓட இன்டெக்ரல் என்னன்னா tan x, secant x ஓட இன்டெக்ரல் tan x, secant x tan x ஓட இன்டெக்ரல் secant x. இதுதான் ஆன்சர். எங்க இருக்கு? secant x plus tan x. ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். இதுக்கு நானே உங்களுக்கு ஃபார்முலா நிறைய முறை கொடுத்துருக்கிறேன். 0 to infinity e power minus ax into sin bx dxனா என்ன கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? b by a square plus b square சொல்லியிருக்கேன். இங்க ஏன்றது 3, bன்றது 2 போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 by 9 plus 4, ஸோ 2 by 13. ஸோ d தான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன், அதை மைண்ட் பண்ணி பாருங்க, தேவைப்படும் இந்த ஃபார்முலா. இதுவே இங்க வந்து cos bx வந்ததுன்னா a by a square plus b square வரும். ஓகே, now this is reduction formula. reduction formula ரெண்டு டேர்மா வந்து நான் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். முதல்ல ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். 3யும் 2வும் ஆட் பண்ணா 5. அந்த 5 கீழே போட்டுட்டு 5ல இருந்து 2 ரெடியூஸ் பண்ணா 3, 3ல இருந்து 2 ரெடியூஸ் பண்ணா 1.
அதுக்கப்புறம் இந்த முதல் டேர்ம்ல 2 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2ல 1 ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 ரெடியூஸ் பண்ணணும். ஆனால் அது முடிஞ்சு போச்சு, 1 தான் இருக்குது, அதனால விட்டுருங்க. அடுத்த டேர்ம் 3 இருக்கு, 3ல 1 போச்சுன்னா 2, அதுலேருந்து 2 ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ண முடியாது, விட்டுருங்க. ரெண்டுமே ஈவனாக இருந்தால் π/2 வரும். ஆனால் 1 ஆட் நம்பர் வந்ததுனால π/2 வராது. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2/15. ஸோ 2/15 சி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ ரிடக்ஷன் ஃபார்ம்ல கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, தேவைப்படும். ஓகே, நான் இந்த சம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சம் எப்படி இன்டெல் பண்ணுறது பார்க்கும்போது கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x + 6, ஆனால் மேலே வந்து x + 3ன்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, மேலே இந்த நம்பர் வேணும்னா ஒரு 2ஆல் டிவைட் பண்ணி ஒரு 2ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x + 6ன்னு வந்துடும் பை x² + 6x + 2 × dx. முடிஞ்சளவு இந்த மாதிரி சம் இப்படி தான் ட்ரை பண்ணணும். கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிறது வருதான்னு ட்ரை பண்ணணும். மேலே இருக்கிறது வரணும்னா எனக்கு 2 தேவைப்படுது, அதனால் 2ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ 1/2 இன்ட்டு இப்போ பாருங்க, கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிறது வருது. அப்போ log ஆஃப் டினாமினேட்டர் x² + 6x + 2, இதுதான் ஆன்சர். பட் இங்கே இருக்க 1/2 மேலே போனால் ரூட்டாக மாறிடுமா? ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லலாம், √(x² + 6x + 2ன்னு சொல்லலாம். இங்கே இருக்கு ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. உள்ள இருக்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாமா? உள்ள பண்ண 2x - 3, உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ண மேலே, ஆனால் ரூட் இருக்கு. அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், f'(x) √(f(x). ரூட்டுக்குள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்தா 2√(f(x)ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதனால நான் இந்த ஃபார்முலா என்ன பண்ணணும், ரூட்டுக்குள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ண மேலே கொடுத்தனால 2√(f(x). f(x)ன்றது x² - 3x + 5. ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இந்த சம் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் காட்(x). இதெல்லாம் டைரக்டாக ஃபார்முலா படிக்க சொல்லியிருந்தேன். காட்(x)ஓட இன்டகிரல் log sin x. ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஆனால் இதுக்கும் நான் ஈஸியான ஐடியா சொல்லித்தரேன், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. போன சம்மர் தான் காட்(x)ஐ வந்து cos x/sin xன்னு சொல்லலாமா? கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், sin x. sin x டிஃபரன்ஷியேட் பண்ண cos x. கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ண நியூமரேட்டர் வருது. அப்போ log ஆஃப் டினாமினேட்டர் தானே. அப்போ log ஆஃப் டினாமினேட்டர் தான் log sin x. அதான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்படி சொல்லலாம், டைரக்ட் ஃபார்முலாவே இதுதான். இல்லை இதுக்கு இன்னொரு ஃபார்முலா கூட இருக்கு, அது படிச்சிருப்பீங்களா? இன்டெகிரல் ஆஃப் tan x கூட படிச்சிருப்பீங்க. tan x-க்கு ஃபார்முலா என்னது? எப்படி காட்டுக்கு log ஆஃப் sin x மாதிரி அது log ஆஃப் cos xன்னு சொல்லிடாதீங்க, அது log ஆஃப் sec x. அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு, அது வேண்டாம், ஜஸ்ட் படிச்சுட்டா போதும். tan x-ஓட இன்டெகிரல் log ஆஃப் sec x அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இதை மாதிரி சம்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. என்னன்னா integral 1 to b dx by x, integral 1 to a dy by y அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, now integral of dx by x னா log x. ஸோ log x ஓட லிமிட் வந்து 1 to b, இது வந்து log y இன்டெகிரல் லிமிட் வந்து 1 to a அப்படின்னு போட்டிங்கன்னா, அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா log b மைனஸ் log 1 0, அதனால போட தேவையில்லை. அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா log a மைனஸ் log 1 0 போட தேவையில்லை. அப்போ log a into log b தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். அது சாரி, பெருக்கல் இருந்து அடிஷனில் எழுதலாமே எல்லாம் சொல்லிடக்கூடாது, இது வேற மாதிரி. log ab-னா தான் log a plus log b-ன்னு எழுதலாம். log a into log b ஒன்றுமே பண்ண முடியாது, அதான் b தான் ஆன்சர். வேற எதுவும் டிக் பண்ணிடாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. இது ரொம்ப முக்கியமான சம் இருந்தாலும் எனக்கு இது மாதிரி சம் கேட்க சான்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இந்த சம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 0 to xன்னு இருக்கு. 0 to xன்னு இருக்கிறதுனால இந்த சம் பார்த்தீங்கன்னா இது ஒய்யை தான் முதல்ல இன்டெல் பண்ணணும். ஸோ இன்டெல் 1 to x 0 to 1ன்னு போட்டுட்டு இன்டெகிரல் ஆஃப் dyனா ஒய்யோட லிமிட் வந்து 0 to x into dx. இப்போ லிமிட்டை போட்டிங்கன்னா எக்ஸை பண்ணால் x²/2, அதுக்கான லிமிட் 0 to 1, ஆன்சர் வந்து 1/2. 1/2னா b தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ 20க்கு வந்து b. இந்த சம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சம் தான் போன கொஸ்டின் பேப்பர்ல சால்வ் பண்ணேன். ஆனால் அங்கே வெறும் dx dyன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ அது ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். பட் இங்கே அதை மாதிரி யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் xy கொடுத்துருக்காங்க. அப்போ வேற வழி இல்லை, ஸ்ட்ரிப் வச்சு தான் நம்ம போட்டாகணும். கொடுத்துருக்க சர்க்கிள் வந்து இதுதான், அதில் குவாட்ரண்ட் தான் கேட்டிருக்காங்க, ரீஜன் தி பாசிட்டிவ் குவாட்ரண்ட். அப்போ அந்த குவாட்ரண்ட்ல எக்ஸோட லிமிட் வச்சு தான் போடணும், இல்லை ஒய்யோட லிமிட் வச்சு கூட போடலாம், ஒய்யோட ஸ்ட்ரிப் வச்சு கூட போடலாம், தப்பில்லை. ஓகே, so integral 0 to a, integral 0 to √(a² - x²) xy dy dx அப்படின்னு போட்டேன்.
ஏன்னா இது கோட்ரண்டோட லிமிட் தான், அதனால நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. 0 to a x into y square by 2 with the limit 0 to root of a square minus x square into dx. ஸோ 1/2 வத்தி வெளியில் போட்டுட்டு இன்டெக்ரல் 0 to a லிமிட்டை கூட அந்த நேரில் போட்டிங்கன்னா அதில் ஸ்கொயர் பண்ணால் ரூட் போயிடும். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்னு ஆகிடும். அப்போ 1/2 இன்ட்டு எக்ஸை உள்ளே கொண்டு போயிட்டா a ஸ்கொயர் எக்ஸை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப். அப்போ எக்ஸ் பவர் 4/4 வித் த லிமிட் 0 to a. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/2 இன்ட்டு a பவர் 4/2 மைனஸ் a பவர் 4/4. ஓகே, ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1/2 இன்ட்டு எல்சிஎம் 4னா 2a பவர் 4ல் 1a பவர் 4 பண்ணால் a பவர் 4 தான். அப்போ ஆன்சர் a பவர் 4/8. a பவர் 4/8 a தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ 21க்கு a தான் ஆன்சர். ஓகேங்களா, சரி, ரைட், இவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணி புரிஞ்சுதா பார்த்துங்க. ஓகே, நான் ட்ரிபிள் இன்டெக்ரல் அதை பேஸ் பண்ணி ட்ரிபிள் இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், the value of triple integral 0 to 1, 0 to z, 0 to y plus z. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா y z இருக்கிறனால இது xோட லிமிட், இது z இருக்கிறனால இது y-ஓட லிமிட். ஸோ தென் ஆப்வியஸ்லி இது z-ஓட லிமிட். அப்போ முதல்ல நம்ம எதில் இன்டெல் பண்ணணும்னா x தான் முதல்ல இன்டெல் பண்ணணும். 0 to 1, 0 to z, x இன்டெல் பண்ணினா dx இன்டெல் பண்ணால் x, அதோட லிமிட் 0 to y plus z. அடுத்த இன்டெல் dy அப்புறம் dz. ஸோ 0 to 1, 0 to z, y plus z into dy dz. அப்போ 0 to 1 y பண்ணா y square by 2 plus z y ஓட லிமிட் 0 to z into dz. அப்போ என்ன எழுதுனா z லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். z square by 2 plus z square into dz. இப்போ 0 to 1 3z square by 2 with the limit dz. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை இன்டெல் பண்ணினா முடிஞ்சிருச்சு. 3 into z cube by 6 லிமிட் வந்து 0 to 1. அப்போ ஆன்சர் வந்து 1/2. ஸோ சி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ 22க்கு சி, அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெகுலராக ரிப்பீட்டடாக போடக்கூடிய சம் தான் இது. அதனால இந்த சம் வந்து பொதுவாக நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அதை நான் வச்சுங்க. இன்டர் 0 to infinity e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸோட வேல்யூ √π/2. அதனால இதை பார்த்துக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், 0 to infinity இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணால் பெருசாக போகும், அதனால டேரெக்டாக போட தெரிஞ்சுக்கோங்க. 0 to infinity e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், e பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், டிஎக்ஸ் டிஒய்னு போட்டுட்டு ரெண்டாக பிரிச்சுக்கணும். 0 to infinity-ல e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், 0 to infinity-ல e பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய்னு போட்டு √π/2 இன்ட்டு √π/2 போட்டிங்கன்னா π/4 வரும். ஸோ 23க்கு வந்து π/4 தான் ஆன்சர். ஸோ டி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா இதை அடிக்கடி டெரைவ் பண்ண வேண்டாம். இதை டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சம்ம ஈஸியாக டீல் பண்ணிடலாம். ஓகே, now சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன். இதோட என்ன சேஞ்சஸ் சொல்லி கேட்டிருக்காங்க, நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ஒரு ஸ்டெப் வரைங்க. இது ஒய்யோட லிமிட் 0 to x. அப்போ ஒய்னா பாசிங் த்ரூ ஆரிஜின். ஸ்டெப் ஒய் லிமிட் தான் இது 0 to x. அப்போ இது வெர்டிகல் ஸ்டெப். இந்த வெர்டிகல் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் ஸ்டெப்பாக மாற்றணும். ஹரிசாண்டல் ஸ்டெப்பாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து எக்ஸோட லிமிட்டு y to 1 வரும். ஸோ yக்கு 0 to 1 வரும். அது எங்கே இருக்குன்னு பாருங்க. 0 to 1, y to 1 எங்கே இருக்கு, y to 1 இதோ இருக்கு. 0 to 1, y to 1. ஸோ பி தான். ஸோ 24க்கு வந்து பி தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஸ்டெப்பு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்டெப். அது ஹரிசாண்டல் ஸ்டெப்பாக மாற்றினீங்கன்னா இந்த லிமிட் கிடைக்குது, அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் கொஞ்சம் டஃப் தான், அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதை ஈஸியாக போட்டுடலாம். now 25th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா pi is equal to 1/d square minus 2d minus 3 into 5. கான்ஸ்டன்ட் இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் டிக்கு வந்து 0 ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி டிக்கு 0 போட்டிங்கன்னா 1/00 minus 3 5.
அப்போ -5/3 தான் ஆன்சர். எங்க இருக்கு? ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம் பதிவு இது ஒரு வித்தியாசமான சம்மு. இதோட பர்டிகுலர் இன்டகரல் இதுவா இருந்தா கேவோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதோட பர்டிகுலர் இன்டகரல் பொதுவாக நீங்க என்ன பண்ணுவீங்க? 1/d² + 9 × cos 3x. d²க்கு -9 போட்டா ஆன்சர் வந்து 0 வரும். டினாமினேட்டர் 0 வரும். கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேலே எக்ஸை போட்டு கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2d × cos 3x. அப்போ x/2 × 1/dனா இன்டெக்ரல். cos 3x ஓட இன்டெக்ரல் வந்து sin 3x/3. அப்போ என்ன இது? x/6 × sin 3x. இப்போ இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா x × sin 3x, x × sin 3x, k இருக்க இடத்துல இங்க என்ன இருக்கு? 1/6. ஸோ இப்போ d தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். And now this is particular integral. Particular integral of this ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ particular integral வந்து 1/d² - 2d + 1 × e⁻(x) × sin x. ஸோ e⁻(x) × v நானே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இந்த சம் எப்படி போடணும்னா கீழே இருக்கிறது d - 1² அப்படின்னு போட்டுட்டு e⁻(x) × sin x. ஸோ இதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னா dக்கு பதிலாக d + 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும்னா e⁻(x) இங்கே வச்சுக்கிட்டு dக்கு பதிலாக d + 1 போட்டால் கேன்சல் ஆகி வெறும் d தான் வரும். அந்த d² sin x. அப்போ d² sin x சைனுக்கு -1, d²க்கு -1 தானே ரீப்ளேஸ் பண்ண இந்த தேர்ட் டைப்ல. -1 போட்டிங்கன்னா -e⁻(x) sin x. ஸோ -e⁻(x) sin x. C தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ 27க்கு C தான் ஆன்சர். ஆனால் 28க்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம்னா வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் நான் சொல்லியிருக்கேன். x(d) வந்து d', x² d² வந்து d'² - d'. ஸோ இதை போட்டிங்கன்னா d'² - d' + 4d' + 2 × y போட்டு xனா e⁻z, இது வந்து e⁻−z. அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். இதெல்லாமே அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த டைப்பை பார்க்கணும். காஷிஸ் மெத்தடை + 3d' + 2 × y is equal to e⁻z + e⁻−z. எங்க இருக்கு பாருங்க? 2 போட்டு e⁻z. ஸோ d தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் d தான் இருக்கு பாருங்க. d² + 3d' + 2 × e⁻z + e⁻−z. ஸோ d தான் இந்த சம்மோட ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா ஃபார் த சிஸ்டம் dy/dt = x, dx/dt = 4y னா y யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். நான் அதை சொல்லியிருக்கேன். dy/dt இங்கே y இருக்கனால இதை கேபிட்டல் dy = x. இது dx/dt னா dx = 4y. கேட்டிருக்கிறது y தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? x இருக்கிறதுல இது கொண்டு வந்து போடுங்க. ஸோ d × x, xக்கு பதிலாக dy = 4y. அப்போ என்ன இது? d²y - 4y = 0. அப்போ என்ன d² - 4 × y = 0. அவ்வளோதான். இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமே. இது என்ன பண்ணுவீங்க? m² - 4 = 0. ஸோ mனா +or -2. ஸோ சொல்யூஷன் என்ன எழுதுவீங்க? y = a × m1x. x பதிலாக t போடணும். ஏன்னா இங்கே t தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 2t + b × e⁻−2t. இந்த ஆன்சர் எங்க இருக்கு? a × e⁻2t + b × e⁻−2t. ஸோ a தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ 29 பொறுத்த வரைக்கும் a தான் ஆன்சர். ஸோ 38th ப்ராப்ளம் தி பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதே மெத்தட் தான் நம்மளுக்கு. pi = 1/d. இது வேணா பட் டேரெக்டாக போடுங்க. சும்மா அப்படியே எல்லாத்தையும் நான் போட்டு நெக்ஸ்ட் என்ன டைம் தான் வேஸ்ட் ஆகும். இதை பார்த்து d-2 டேரெக்டாக போடலாம். இதை வந்து x² × e⁻2x போடும்போது we can replace dக்கு பதிலாக d + 2 ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது e⁻2x இங்கே வந்துடும். அப்படி இங்கே ரீப்ளேஸ் பண்ணால் 2 + 2 - 2 கேன்சல் ஆகி d² வரும். ரிமைனிங் x². அப்போ என்ன அர்த்தம்? x²னா என்னது? இன்டெக்ரல். 1/d² இன்டெக்ரல் 2 டைம் இன்டெக்ரல். ஓகே, ஒரு முறை இன்டெக்ரல் பண்ணால் x³ 3 அண்ட் e⁻2x இன்ட்டு இன்னொரு முறை இதை இன்டெக்ரல் பண்ணீங்கன்னா செகண்ட் டைம் இன்டெக்ரல் x⁻4/12. ஸோ x⁻4/12 × e⁻2x. ஸோ C தான் இந்த சம்மோட ஆன்சர்.
ஸோ 30th சம்முக்கு சி தான் ஆன்சர். ஓகே, சரி. 31st 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the derivation of x power root x கேட்டிருக்காங்க. ஸோ y is equal to x power root x. வேரியபிள் பவர் வேரியபிள்னாவே நம்ம லாக் எடுக்கணும். ஸோ log y is equal to root x log x ஆகிடும். Now you can differentiate 1 by y dy by dx is equal to root x வச்சுட்டு x பண்ணா 1 by x plus log x வச்சுக்கிட்டு root x பண்ணா 1 by 2 root x அப்படின்னு போட்டுட்டு அப்போ ஃபைனல் ஆன்சர் y dash equal to இந்த y அங்கே போனால் x power root x ஆகிடும். சாதாரணது root x போட்டிங்கன்னா 1 by root x plus இது வந்து 1 by 2 root x into log x. இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 by root x கூட வெளியில் எடுத்துடலாம். ஸோ x power root x by root x வெளியில் எடுத்தீங்கன்னா உள்ள வந்து 1 plus 1 by 2 into log x. ஓகே, இந்த 1 by 2 மேலே போனால் பவர் ரூட் ஆகிடும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து x power root x by root x 1 plus log root x. இந்த 1 by 2 பண்ணால் ரூட். அப்போ b தான் ஆன்சர். ஸோ 31க்கு வந்து b தான் ஆன்சர். ஓகே, நான் இந்த சம் பாருங்க இஸ் கண்டினியூவஸ் சொல்லிட்டாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல். சரிங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஷுட் பி ஈக்குவல் கண்டினியூவஸாக இருக்கிறதுனால. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 போட்டிங்கன்னா 0 plus 2 2k. ரைட் ஹேண்ட் லிமிட் இந்த 0 ரைட் ஹேண்ட் சைடில் போட்டிங்கன்னா 0 plus 6. கண்டினியூவஸ்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 2k ஈக்குவல் டு 6னா கேவோட வேல்யூ என்னது? 3. ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கண்டினியூவஸ்னா இந்த லிமிட் வந்து இது இங்கே இருக்கிற லிமிட் வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 square 4 0 by 0 indeterminate ஃபார்ம் அப்படின்னு வரும். அப்போது x tends to 2 எல்ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா 2x plus 1 by கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. அப்போது 2 கொண்டு வந்து போட்டால் 2 2 4 4 plus 1 5. ஸோ மேலே இருக்கிறதோட லிமிட் வேல்யூ வந்து 5 வருது. அப்போ அந்த 5க்கு இது ஈக்குவலாக இருந்தால் தான் கண்டினியூவஸ். அப்போ கேவோட வேல்யூ 5. சி தான் இந்த சம்மர் ஆன்சர். கண்டினியூவஸ்னா என்ன அர்த்தம்னா இந்த லிமிட் வேல்யூ வந்து இந்த ரெண்டு வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். இங்கே இருக்க லிமிட் வேல்யூ இங்கே இருக்க வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதுக்கு லிமிட் எடுத்தோம்னா 5 வருது. ஸோ அப்போ அந்த 5 இந்த கேக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் கண்டினியூஸாக இருக்கும். அதனால 5 தான் ஆன்சர். இது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான இந்த சம்ம மாதிரி எப்படி டீல் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா f of x, y is equal to this. Now the value of dou f by dou y இருக்கு. அப்போ dou f by dou y னா u by v மெத்தட்ல இது டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கரெக்டா? அப்போ u by v மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ நான் இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஷார்ட்கட் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிங்க. இது ஒரு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். காரணம் என்னன்னா இதுக்கு டிகிரி பத்தி மேல 3 இருக்கு, கீழே டிகிரி வந்து 99 இருக்கு. ஏன்னா இதுக்கு 99 98 plus 1 99 99 ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -93 சாரி 19 -96 இது மேலே போச்சுன்னா ஸோ என்னோட வேல்யூ -96 டிகிரி. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 96 வச்சு தான் நான் இங்கே போட போகிறேன். இது ஒரு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனால யூலர்ஸ் தியரம் x into dou f by dou x plus y into dou f by dou y equal to nf இருக்குல்ல, n தான் -96 nf அப்படி போட்டுக்கலாம். இப்போ எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 1 இதில் போட்டிங்கன்னா எக்ஸுக்கு 0ன்னும் போது இது அப்படியே போயிடும். ஒய்க்கு 1ன்னு போட்டால் வெறும் dou f by dou y வந்துடும். அதுதான் நம்மளுக்கு தேவையான கொஸ்டின் கவனிச்சு பாருங்க. ஈக்குவல் டு -96 into f. அந்த எஃப்ல எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 1ன்னு இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டா எஃப் எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 1 பை இங்கே எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 1 அப்படின்னு போட்டிங்கன்னா -96 வந்துச்சு பாருங்க. ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். இதை u by v மெத்தட் டிஃபரன்ஷியேட் பண்ணாம யூலர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷார்ட்டா போடலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இதில் பாருங்க இது ஒரு வித்தியாசமான சம்மு. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வித் பெரிமீட்டர் 500 கேட்டிருக்காங்க. ரெக்டாங்கிள் சொன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாமா? சரி, பெரிமீட்டர் வந்து 500 சொல்லிட்டாங்க. பெரிமீட்டர்னா 2x plus 2y சொல்லலாமா? 2x plus 2y equal to 500 அப்படின்னா x plus y ஓட வேல்யூ என்னது? 250. ஓகே, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து xy. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து xy. அப்போ அதுல இருந்து x இன்ட்டு y ஓட வேல்யூ இல்லைன்னு போட்டிங்கன்னா 250 மைனஸ் x அப்படின்னா
250x minus x square. இதான் ஏரியா. அவ்வளோதான். மேக்ஸிமம் மினிமால செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணுங்க. dA by dx போட்டிங்கன்னா என்ன வரப்போகுது? 250 minus 2x. அதை ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 125 வரும். ஓகே, அப்போ அதை செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னால செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -2 வரும். இட் இஸ் லெஸ் தென் 0, மேக்ஸிமா. ஸோ எக்ஸோட இந்த வேல்யூக்கு மேக்ஸிமம் கிடைச்சிருச்சு. மேக்ஸிமம் வால்யூம் தானே கேட்குறாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 125 அப்படின்னா மேக்ஸிமம் ஏரியா தானே கேட்குறாங்க. ஏரியான்றது இது. அப்போ எக்ஸோட வேல்யூ 125னா ஒய்யோட வேல்யூ 125 தான். அப்போதான் 250 வரும். அப்போ இதில் கொண்டு வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் மேக்ஸிமம் ஏரியா கிடைச்சிடும். ஏன்னா மேக்ஸிமம் சொல்லியாச்சு. அப்போ 125 × 125 என்னவோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ 125 × 125 பார்த்தீங்கன்னா 15625 வரும். ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, 15625. ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஜெகோபியன் ஆஃப் PQR with respect to x by z சொல்லியிருக்காங்கல்ல. ஜெகோபியன் ஆஃப் PQR by x by z. ஸோ இதெல்லாம் ஃபார்முலா எழுதி டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபார்முலா என்னது? டோ பி பை டோ எக்ஸ், டோ பி பை டோ ஒய், டோ பி பை டோ ஒய். இசட் இதான் பி. டோ பி பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சா என்ன ஒரு 1, மற்றெல்லாம் 0. டோ பி பை டோ ஒய், டோ பி பை டோ ஒய்யும் 1 தான். டோ பி பை டோ இசட் அதுவும் 1 தான். சரி, டோ கியூ பை டோ எக்ஸ், டோ கியூ பை டோ எக்ஸ் எக்ஸே இல்லை 0. டோ கியூ பை டோ ஒய், டோ கியூ பை டோ ஒய்னா 1. டோ கியூ பை டோ இசட் அதுவும் 1. அடுத்தது டோ ஆர் பை டோ எக்ஸ், ஆர்ல எக்ஸே இல்லை 0. டோ ஆர் பை டோ ஒய் அதுவும் ஒய்யும் இல்லை 0. டோ ஆர் பை டோ இசட், இசட் வந்து 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா என்ன வரும்? இது வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணினா 1 தான் வரும். ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான், ஜெகோபியன் ஃபார்ம். ஓகே, நான் இந்த இன்டர்வல் பாருங்க. இன்டர்வல் 0 to π by 6 cos cube 3x சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை இன்டர்வல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சப்ஸ்டியூஷன் ட்ரை பண்ணுவோம். 3x-ஐ tன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ 3dx-ஓட வேல்யூ dtன்னு வந்துடும். சரி, சப்ஸ்டியூஷன் படி லிமிட்டை மாற்றினீங்கன்னா எக்ஸுக்கு 0 அப்படின்னு போட்டிங்கன்னா t-யோட வேல்யூ 0. எக்ஸுக்கு π by 6 அப்படின்னு போட்டிங்கன்னா t-யோட வேல்யூ எக்ஸுக்கு π by 6 போனால் t-யோட வேல்யூ π by 2. அந்த லிமிட் இங்கே மாற்றலாமா? அப்படி மாற்றும் போது என்னது? எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா t-யோட வேல்யூ 0. π by 6 போட்டிங்கன்னா π by 2. cos cube 3x வந்து tன்னு மாற்றிட்டேன். dx வந்து dt by 3 அப்படின்னு போட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஏன்னா 0 to π by 2 கியூப். ரிடக்ஷன் ஃபார்முலா என்னது? பவரை போட்டுட்டு 2 2 ரெடியூஸ் பண்ணணும். 3ல் 2 பண்ணால் 1. நியூமரேட்டரில் இந்த 3ல் 1 பண்ணால் 2. அதுலேருந்து 2 2 ரெடியூஸ் பண்ணணும். திஸ் இஸ் நாட் அ ஈவன் நம்பர். π by 2 போட தேவையில்லை. ஸோ 2 by 9. ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஸோ 37க்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நல்லா அந்த ரிடக்ஷன் ஃபார்முலா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதெல்லாம் அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஓகே, நான் 38th ப்ராப்ளம். 38th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் 0 to a ரூட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாவே இந்த ரூட்டுக்கெல்லாம் கியூப் எடுக்கிறது நாட் ஸோ ஈஸி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்ளை பேராமெட்ரிக் ஃபார்ம். எக்ஸுக்கு பதில் ஒரு சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறேன். பேராமெட்ரிக் கிடையாது, ஒரு சப்ஸ்டியூஷன். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டான்னு கொடுக்கலாமா? எக்ஸுக்கு காஸ் தீட்டான்னு கொடுத்தா டிஎக்ஸ் வந்து என்ன வரும்? -a sin தீட்டா டி தீட்டான்னு வருமா? சப்ஸ்டியூஷன் லிமிட் என்ன வரும்? எக்ஸுக்கு ஏன்னு போட்டால் தீட்டாவோட வேல்யூ என்ன? எக்ஸுக்கு ஏ போட்டால் a by a 1. காஸ்ல எப்போ 1 வரும்? π by 2 தான். காஸ் 0க்கு தான் 1 வரும். சரிங்களா? காஸ் 0 1 ஆகிடும். ஓகே, அடுத்தது எக்ஸுக்கு வந்து 0 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு 0 போட்டால் காஸ்ல எப்போ 0 வரும்? 90ல் வரும். π by 2. அப்போ லிமிட் எப்படி மாற்றலாம்னா 0க்கு வந்து π by 2. π by 2 to 0. ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் தெரியுமா? அசால்ட்டா சொல்லிடலாமா? a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பவர் கியூபு. dxனா -a sin தீட்டா டி தீட்டா. ரொம்ப பெருசாக போகிற மாதிரி நினைக்காதீங்க, சிம்பிள் தான். அப்படியே ஒரு குழப்புற மாதிரி தெரியும். இந்த மைனஸ்க்கு லிமிட்டை மாற்றிடலாம் 0 to π by 2. இந்த ஏ இருக்குல்ல, இப்போ இந்த ரூட் ஆஃப் a ஸ்கொயர் எடுத்தால் a இடம். a பவரில் 3னால a கியூப். இங்கே ஒரு a இருக்குனால a பவர் 4. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா sin square theta. Root of sin square theta sin theta. Sin cube into sin power 4. Theta d theta. அவ்வளோதான் ரிடக்ஷன் ஃபார்முலா. சுற்றி ரிடக்ஷன் ஃபார்முலாவே வரும் பாருங்க. 4
4ல 2 போனால் 2, இல்லை 3ல 2 போனால் 1, பை பை 2ன்னு போட்டுங்க. அடித்தோம்னா என்ன வரப்போகுது? a பவர் 3 a பவர் 4 பை பை 16. அவ்வளோதான் ஆன்சர். எங்கே இருக்குது? 3 பை a பவர் 4 பை 16. ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ 38க்கு வந்து ஏ தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. சுற்றி ரிடக்ஷன் ஃபார்முலா தான் அங்கங்கே நிறைய இடத்துல அப்ளை ஆகும். கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஓகே, now the 39th ப்ராப்ளம் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கு. என்னது? இன்டெக்ரல் x மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 எப்படி இன்டெக்ரல் பண்ண போகிறீங்க? ஒரு சின்ன ஒரு ஐடியா. கீழே இருக்க x ப்ளஸ் 1 மாதிரி மேலே கொண்டு வரணும்னா ஆடிங் 1 சப்ராக்டிங் 1, ஆல்ரெடி மைனஸ் 1 இருக்கனால -2 பை எக்ஸ் ப்ளஸ் 1. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? குழப்பற மாதிரி தெரியும். ஒன்றும் இல்லை, ஒரு 1 ஆட் பண்ணி ஒரு 1 சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி -1னால -2 ஆயிடுச்சு. இப்போ இந்த x ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து 1 மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நவ் இன்டகிரேஷன் ஆஃப் 1 வந்து எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் 1 பை எக்ஸ்னா 1 லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இது எங்க இருக்கு பாருங்க? x மைனஸ் 2 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1. சி தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. 39க்கு வந்து சி. ஆனால் டபுள் இன்டெக்ரல் முதல்ல எக்ஸில் பண்ணுங்க. முதல்ல 0 to 5 எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ். எக்ஸோட லிமிட் 0 to 2 இன்ட்டு dx. அப்போ 8 by 3 plus 2y square into dy. முதல்ல x என்ன பண்ண நானே? அப்போ இங்கே y. சரி, ஓகே. இப்போ அடுத்தது y பண்ணினா 8y by 3 plus 2y cube by 3. லிமிட் வந்து 0 to 5. இதை சால்வ் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ 5 பண்ண 40 by 3 plus 2 into 5 cube by 3. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானது இந்த எல்சிஎம் கரெக்டாக இருக்குது. ஸோ 40 ப்ளஸ் 5 கியூப் இன்ட்டு 2 எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானது 250 வந்துடும். ஏன்னா இது 125 போட்டிங்கன்னா 250 by 3. அப்போ 290 by 3. எங்கே இருக்குது? 290. டி தான் சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ 41 இந்த சம்மை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நான் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதை பெருசாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு சம் இருக்குது. ஏரியா பிட்வீன் 2 பேரபோலாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சம் இருக்குது. அதாவது 2 பேரபோலா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படின்ற 2 பேரபோலாவுக்கு உள்ள ஏரியா வந்து இந்த ஆன்சரு 16a square by 3 the answer. இந்த ஆன்சர் வந்து பை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பை கம்பேரிங் தீஸ் டூ 4aக்கு பதிலாக இங்கே 1 இருக்கு. அப்போ 4a ஈக்குவல் டு 1னா ஏவோட வேல்யூ 1/4. அந்த ஏவோட வேல்யூ 1/4 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 16/3 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஏவோட வேல்யூ 1/4னா 1/16. 16 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/3. ஸோ பி த ஆன்சர். இதை விட்டுட்டு டபுள் இன்டர்வல் போட்டு பெருசாக ட்ரை பண்ணாதீங்க. ஆன்சரை மக்கப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சம்மும் ஈஸியாக போட்டுருலாம். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்மும் தேவைப்படும். ஸோ ஏரியா பிட்வீன் 2 பேரபோலாஸ் ஜெனரலைஸ் ஃபார்முலா பைகட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆனால் ஏரியா ஆஃப் த கார்டியாய்டு நான் கூட சொல்லியிருக்கேன். ஏரியா ஆஃப் த கார்டியாய்டு வந்து கண்டிப்பாக வந்து பைகட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பைகட் பண்ணி வச்சுங்க தான் பெஸ்ட். இது எவ்வளோ பெருசாக டிரைவ் பண்ணுற தேவையில்லை. 3πa square by 2 தான் அதோட ஆன்சர். ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். இது கிளியராக நான் வச்சுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ரான்ஸ்கியன். ஸோ நான் போன சம்மில் கூட போன கொஸ்டின் பேப்பர் ரான்ஸ்கியன் சால்வ் பண்ணேன். அதே மெத்தடாலஜி தான். இது வந்து என்னன்னா m² + 4m + 4 ஈக்குவல் டு 0னா 4 வந்து எப்படி பிரிப்பீங்க? 2 × 2 4. அப்போ m ஈக்குவல் டு -2 -2. அப்போ CF வந்து பார்த்தீங்கன்னா ax + b இன்ட்டு e பவர் -2x. அப்போ இந்த e பவர் -2x உள்ள கொண்டு போனீங்கன்னா 2x + b இன்ட்டு e பவர் -2x. நான் பேச சொல்லியிருக்கேன். a கோஎஃபிஷியன்ட் தான் y1, b கோஎஃபிஷியன்ட் y2. அப்போ y1ன்றது x இன்ட்டு e பவர் -2x, y2ன்றது e பவர் -2x. அண்ட் நவ் y1 டேஷ் அப்படின் போது uv மெத்தட். இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா e பவர் -2x இன்ட்டு -2 ப்ளஸ் e பவர் -2x வச்சுக்கிட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அண்ட் y2 டேஷ் அப்படின்னு போட்டிங்கன்னா -2 இன்ட்டு e பவர் -2x. ஓகே, நவ்
ரான்ஸ்கி என்ன சொல்லியிருக்கேன், இதை டிட்டர்மினன்ட் எடுத்து மாடுலஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ திஸ் இன்ட்டு திஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா minus 2x e power minus 4x minus this into this அப்படின்னு சொல்லியிருக்கேன், e power minus 2x into minus 2x e power minus 2x plus e power minus 2x. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? this into this minus this into this. அதுக்கு மாடுலஸ் நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவாக மாற்றிடணும். 2x into e power minus 4x minus minus plus 2x into e power minus 4x minus e power minus 4x. இப்போ பாருங்க, இதுக்கு இது கேன்சல் ஆயிடுது, மைனஸ் வருது. நான் மாடுலஸ் சொல்லியிருக்கேன், அதனால e power minus 4x அப்படின்றது தான் ரான்ஸ்கியர். எங்க இருக்கு e power minus 4x? ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா? ஸோ 43க்கான சம்மு ஏ தான் ஆன்சர். ஓகே, சரி. ரான்ஸ்கியர் நல்லா நான் வச்சுங்க. நார்மல் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ல வர டினாமினேட்டர் வேல்யூ, அதுக்கு மாடுலஸ் எடுத்துருந்தோம், மைனஸ் வந்தால் பிளஸ் மாற்றிக்கணும். ஓகே, சரி. And now the particular integral of this. இதெல்லாம் பாருங்க, பார்க்க பேங்க் கஷ்டமான சம்மா இருக்கு பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி நான் கிடைச்சிடும். pi is equal to 1 by d square plus 2 into x square plus x cube அப்படின்னு போடலாம். ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா, இதுல 2 வெளியில எடுத்துட்டீங்கன்னா 1 by 2 into 1 plus d square by 2 x square plus x cube. Okay, now already I gave you formula. ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்க, 1 plus x ன்னு அர்த்தம் 1 minus x plus x square plus minus x cube அப்படி போயிட்டே இருக்குமா? அதுல இந்த ரெண்டு ஃபார்முலா வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணா போதும், அதுக்கு மேல போடணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அப்போ என்னன்னா 1 by 2 into லிசன் 1 by 1 plus x. ஃபார்முலா என்னது? 1 minus x 1 minus plus x ஸ்கொயர்லாம் போட தேவையில்லை, ஹையஸ்ட் டிகிரி அதை விட்டுடலாம். x ஸ்கொயர் plus x அவ்வளோதான், பிடிச்சி போச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணினா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகே, நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறேன்னு பாருங்க. 1 by 2 into 1 into x square plus x cube வந்து x square plus x cube minus 1 by 2 into d square of x square plus x. இப்போ நல்லா பார்த்துங்க, x square plus x cube ரெண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஒரு முறை பண்ணா 2x plus 3x square, இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 plus 6x. ஓகே, அப்போ இதுதான் இங்க வரப்போகுது. 1 by 2 into x square plus x cube minus 1 by 2 into 2 plus 6x. Okay, now இதுல பாத்தீங்கன்னா 1 by 2 into x square plus x cube, இந்த 2 குள்ள கொண்டு போனீங்கன்னா minus 1 minus 3x. Okay, so இதான் ஆன்சர். எங்க இருக்கு பாருங்க, 1 by 2 x cube x square minus 3x plus. சூப்பர், இதான் கரெக்ட். x cube x square minus 3x minus 1. C தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான் முடிச்சு போச்சு. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் C. ஓகே, ஸோ அதுதான் ஜஸ்ட் 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, now 45th ப்ராப்ளம், லாஸ்ட் ப்ராப்ளம் இன் செகண்ட் கொஸ்டின் பேப்பர். இதோட நம்ம இந்த கிளாஸ் வைட் அப் பண்ணிக்கலாம். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணணும், எம்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ m cube plus 2m square plus m is equal to 0. கியூபிக் ஈக்குவேஷனா இருந்தாலும் இங்க நோ கான்ஸ்டன்ட்ன்றனால ஐ கேன் டேக் m outside. ஸோ m square plus 2m plus 1 equal to 0. m into இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா m plus 1 the whole square வரும். கரெக்டா? அப்போ என்ன ஆகுதுன்னா mக்கு 0 அண்ட் mக்கு வந்து -1 ரிப்பீட்டட் 2 times. ஸோ mக்கு -1 வந்து 2 முறை ரிப்பீட் ஆகுதுனால ஃபார்முலா என்னன்னா, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து ax plus b into e power minus x plus c into e power 0. e power 0 1 வெறும் c மட்டும் போடலாம். ஸோ இங்க எங்க இருக்குன்னா இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். பர்டிகுலர் தேவையில்லை. ax plus b into e power x அது கிடையாது, ax plus b into e power x அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, ax plus b into e power minus x plus. ஸோ d தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நவ் ரெண்டு கொஸ்டின் பேப்பர் 45 கொஸ்டின்ஸ் ஈச். ஸோ மொத்தமாக டோட்டலாக 90 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான மாடல் சம்ஸ் வரும், உங்களுக்கு அந்த ஐடியா கிடைச்சிடும். பட் அட் த சேம் டைம் என்னோட அட்வைஸ், டோன்ட் எக்ஸ்பெக்ட் சேம் ப்ராப்ளம், இதே ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இப்போ நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினாவே உங்களுக்கு எதை மாதிரி சம் கேட்டாலும் உங்களால் போட முடியும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஏதாவது டாப்பிக்லேருந்து சம் மிஸ் ஆகிருக்கலாம் நான் நடத்துனதில். யூ டோன்ட் வரி, ஸ்டில் 2 more லைவ் செஷன் இருக்குது பிஃபோர் தி யூனிவர்சிட்டி எக்ஸாம். உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 26th March தான் கொடுத்துருக்காங்க.
அதனால் இன்னும் 2 செக்ஷன் இருக்குது லைவ் வீடியோ செஷன். அதில் 2 கொஷின் பேப்பர்னா அகைன் 4 கொஷின் பேப்பர் நான் சால்வ் பண்ணுவேன். அப்படின்னா எல்லாமே எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸ் டாப்பிக்கும் கவர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் நல்லா பண்ண முடியும். அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, சார் இந்த மாதிரி எக்ஸாம் வந்து சால்வ் பண்ண முடியுமா, இப்போ பேப்பரில் சால்வ் பண்ணலாமான்ற சில டவுட்ஸ்லாம் இருக்கும். டோன்ட் வரி, கண்டிப்பாக உங்கள் பேப்பர் சால்வ் பண்ணலாம். பேப்பர் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட அந்த கேமரா வெப் கேமராவில் நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஒயிட் ஷீட்டை காமிங்க, ப்ளஸ் பெண்ணையும் காமிச்சிட்டு, ஸோ திஸ் இஸ் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர், ஐ எம் கோயிங் டு யூஸ் பென் அண்ட் பேப்பர் அப்படின்றத சேட் பாக்ஸில் மெசேஜ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அவளை அப்படியே கீழே வச்சுட்டு ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் போடலாம், தப்பு இல்லை. யூ டோன்ட் வரி, சரிங்களா? உங்களோட மெயின் என்னன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாம் டேர்ன் பண்ணாதீங்க, அதுதான் வந்து பிரச்சனை வரும். ஜஸ்ட் சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு சால்வ் ஒர்க் ஆன்சர் டிக் பண்ணுங்கள், கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். மண்டே அன்னைக்கு பைத்தான் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். டோன்ட் வரி. மேக்ஸுக்கு அடுத்த 2 லைவ் வீடியோக்கு ரெடியாக இருங்க, இன்னும் 2-3 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, பாய்.